ஓகேம்மா. ஓகே. குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம நேற்று வந்து ஆவரேஜஸ் பார்த்தோம். ஆவரேஜில் வந்து ஒரு 4-5 சம்மு தான் சால்வ் பண்ண முடிஞ்சது. அது சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஆனால் அதில் வந்து நம்ம சம்ஸ் வந்து வெரைட்டியாக வரும். மேக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம மாஸ்டர் ஆகணும்னா ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இன்னொன்று வந்து இப்போ லாஸ்ட் 2 வீக்காக நம்ம வந்து மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து கொண்டு போனோம். நீங்கள் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக வந்து அதை கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணு. இப்போ இன்னும் லாஸ்ட் இப்போ சாட்டர்டே சண்டே 2 டேஸ் லீவ் இருக்கும். நம்ம இது வரையிலும் பார்த்ததை வந்து ஒரு முறை அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா வந்து நம்ம குரூப்பில் போடுங்க, இல்லை வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. இன்னொன்று வந்து இப்போ 2 வீக்ஸ் வந்து மேக்ஸே போயிட்டு இருக்குல்ல. ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அலாங் வித் மேக்ஸ் கூட வந்து மற்ற சப்ஜெக்ட் மற்ற மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதில் வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக இப்போ நான் பார்த்துப்பேன். இப்போ மற்றெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதனால நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதுவும் வந்து அப்படியே சைட் பை சைடாக கொண்டு போகிறது பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது இப்போ எப்படி லாஸ்ட் 2 வீக் வந்து முழுக்க முழுக்க மேக்ஸ் இருந்துச்சோ, இப்போ இனி வரும் வீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸ் ஒரு 3 கிளாஸ் பிளான் பண்ணிட்டு மற்ற கிளாஸஸ் ஒரு 2 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நீங்கள் எப்படி வந்து நான் சொல்கிறது அப்பப்போ நடத்த கொஞ்சம் பார்த்துக்குங்க. டவுட்னா உடனே கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து விட்டுட்டே போனீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பைலப் ஆகிடும். அதன் பிறகு வந்து அதுவும் மற்றதெல்லாம் கூட படிச்சிடலாம். பட் மேக்ஸ் வந்து பின்னாடி கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கிளாஸஸ் வந்து இப்போ மேக்ஸ் கிளாஸ் வீக்லி வந்து கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிட்டு மற்றதும் பார்க்க வேண்டியது இருக்கிறதால நம்ம வந்து உடனுடனே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு உடனுடனே டவுட்னா வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிளாஸோட அல்டிமேட் டைமே வந்து உங்களுக்கு மேக்ஸ் பற்றின ஃபேர் போகணும். மேக்ஸ் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணணும். மேக்ஸில் வந்து ஒரு 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 10 கொஸ்டின் ஒரு மற்றெல்லாம் சேர்த்தா ஒரு 13 கொஸ்டின் வருதுன்னா 13 கொஸ்டின் கரெக்டாக போடணும். அப்படிதான் அந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப கிராஜுவலாக நான் அந்த கிளாஸஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து 9th கிளாஸ் நம்ம மேக்ஸ். ஆனால் முடிஞ்ச வரையும் நான் பேசிக்ஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த பேசிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக உங்களால் சூப்பராக போட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து தரவு பண்ணி விட்டுட்டுனா அப்போனா தான் உங்களுக்கு திங்க் பண்ண தோணும். ஸோ இப்படி கொஸ்டின் போடலாம், எந்த கொஸ்டின் பார்த்தாலும் பயப்பட மாட்டேங்க. நம்ம வந்து இல்லை பார்த்துருக்கோம் அப்படின்னு இல்லை, எந்த கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணுவோம், ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருச்சு, சரி அப்போ வந்து வீ கேன் அப்ரோச் பண்ணுவேன், ஈஸியாக போட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? ஸோ அதுதான் விஷயம். அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டவுட்னா எப்போ வேணாலும் கேளுங்க. நீங்கள் வந்து குரூப்பில் போடுங்க, எனக்கு இண்டிவிஜுவலாக கூட போடுங்க, நான் பார்த்துருவேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து இப்போ கிளாஸ் ஆரம்பிப்போம். நம்ம ஆல்ரெடி நேற்று வந்து நம்ம ஓகே நேற்று வந்து நம்ம இந்த அடிஷன் ரூலு, மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸு, இந்த டிரான்ஸ்போசிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஒரு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. அப்புறம் வந்து இப்போ ஆவரேஜஸ் தான். இப்போ ஆவரேஜில் இந்த நான் ஒரு ஃபார்முலா எழுதிருக்கேன் இல்லைங்களா. இதுதான் வந்து இதனுடைய பேஸ். அப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுமே ஒழிய இதில் ஒன்றும் பெருசாக வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்முலா எப்படி அப்ரோச் பண்ண தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஸோ இந்த ஆவரேஜஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ இது இது இந்த கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. இப்போ பாருங்க, நேற்று வந்து இப்போ முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து பிஒய்க்கு தான் சால்வ் பண்ணுறோம். ஏன்னா வெரைட்டியான சம்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதனால நம்ம வந்து பிஒய்க்கு சால்வ் பண்ணோம். உங்களுக்கு நான் ஒரு சம் சால்வ் பண்ணுறேன், டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு வந்து புரியலனா நம்ம வந்து அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் புரியுதோ, எப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நேற்று இந்த சம்மு, இது ரெண்டாவது, இது தேர்டு, ஃபோர்த்து, இந்த ஃபோர் சம் நேற்று பார்த்து நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 சம் மொத்தமாக இருக்கு. அந்த 8 சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஏற்கனவே வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? லெட்ஸ் பிகின். பாருங்க, இப்போ அந்த ஏற்கனவே அந்த சொன்ன அந்த பேட்டர்ன் தான். அவங்க என்ன கொடுக்குறாங்க, அதை கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நீ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ராக்டிகல் நாலேஜோட தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அந்த ப்ராக்டிகல் நாலேஜ் அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக கடைசியாக வர ஆன்சரை வந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த லெவலில் தான் இருக்கும், அப்போ நான் போடுறது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். சரிங்களா? சரி, ஃபைன். பாருங்களேன், இப்போ ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இப்போ ஏ அண்ட் பி இருக்கு. அதோடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ 22 அப்படின்னா இப்போ அது அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50% ஆஃப் பி அப்படின்னு ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இங்க வந்து ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. நம்ம கேட்கறது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ம் இப்போ பாருங்க, நமக்கு வந்து இப்போ என்ன அவங்க டீல் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக். நமக்கு வந்து பேசிக் விஷயம் வந்து அதுதான். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஆவரேஜ். இப்போ ஆவரேஜஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க ஒரு நிமிஷம். ஓகே பாருங்க, இப்போ ஆவரேஜ் இருக்குங்களா? இப்போ ஆவரேஜஸ் டூ நம்பர்ஸ் வந்து ஏ அண்ட் பி 22. அப்போ என்ன அர்த்தம் ஆவரேஜ்னா? ஏ பிளஸ் பி பை டூ. இதான் ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன சொன்னா? சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா ஏ அண்ட் பின்னு நான் கொடுத்துட்டாங்க அவங்க. அப்போ ஏ அண்ட் பி அப்படின்னா ஏ பிளஸ் பி பை டூ இது ஆவரேஜ். இது ஈக்குவல் டு 22. இது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் பாருங்களேன், 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50% ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது பாருங்க, 60% சொல்றாங்களா? அப்போ 60%னா 6500. ஓகேங்களா? ஆஃப் ஏனா இன்ட் ஏ சொன்னல, ஈக்குவல் டு 50% ஆஃப் பி. அப்போ 50/100 இன்ட்டு பி. ஓகேங்களா? அப்போ இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளை பண்ணுறதுங்களா? அப்போ நம்ம என்ன கேட்கறதுனாங்க, ஏ இன்ட்டு பின்னு கேட்குறாங்க. இதான் கண்டிஷன். அப்போ இந்த கிவன் கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு ஏற்ற ஃபார்மேட்ல இது மாதிரி எழுதிக்கிட்டோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த ரெண்டு கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இது ரெண்டை வச்சு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம ஆப்வியஸா என்ன கிடைச்சிடும்? ஏவும் கிடைச்சிடும், பியும் கிடைச்சிடும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நான் கொஸ்டினை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்ல மாத்துறேன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். இப்போ இதுல பாருங்க, ஏ பிளஸ் பி டிவைட் பை டூ ஈக்குவல் டு 22 இருக்கா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த டூ வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகும். அப்போ என்ன பார்க்கும்? டிவைட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் அந்த பக்கம் மல்டிப்ளை ஆகுமா? அப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இந்த டூ அதை ஒரிஜினல் மல்டிப்ளை ஆகுமா? அப்போ 22 டு 44 ஆகுமா? இந்த ஸ்டெப் பாருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்துல மாத்திட்டேன். சரி இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது வாங்க, இதை எடுத்துப்போம். இப்போ பாருங்க, 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50% ஆஃப் பி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பக்கம் 100 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதால இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஜீரோ இருக்கு, 60னா 6 டைம்ஸ் 10, 5 டைம்ஸ் 10 முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ எப்படி மாறுது? 6a ஈக்குவல் டு 5bன்னு மாறுது. பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு ஆப்ஷனை, அந்த ரெண்டு கிவன் வேல்யூஸை நான் மாற்றிடணும் நமக்கு ஏற்ற மாதிரி. இது எதுக்கு சார் இப்போ ரெண்டு ஒன்றுமே இல்லை பாருங்களேன். இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 44 இருக்கா? இங்கே 6a ஈக்குவல் டு 5bன்னு வந்து ஏவுக்கு பி ஈக்குவல் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏ மட்டும் ஒரு பக்கம் வச்சுப்போம். என்ன சொன்னோம்ல, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கிறது ஈக்குவல் போனால் டிவைட் ஆகுமா? அப்போ 5 இந்த 6 கீழே போயிடுமா? அப்போ 5b அப்படியே வச்சுப்போம் பை 6. கரெக்டுங்களா? அப்போ இது வந்து ஏ. இது எதுக்கு சார் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை பாருங்க. இப்போ இங்கே வந்து ஏபி ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 44 இருக்கு. இங்கே வந்து ஏவுக்கு பிக்குள்ள ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா, இந்த ஏ வேல்யூ இருக்குல்ல, இந்த வே வேல்யூவை நம்ம வந்து எங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணா நம்ம ரெண்டுமே பி ஆயிடும். அப்போ பியுடைய வேலை கிடைச்சிடும். அந்த பியுடைய வேலை எடுத்துட்டு வந்து திரும்ப இங்க போட்டா என்ன கிடைச்சிடும்? ஏவுடைய வேலை கிடைச்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த வேலையை தூக்கிட்டு வாங்க போடுறேன். ஏக்கு வேலை என்ன இருக்கு? 5b/6 இருக்கா? பாருங்களேன், 5b/6 பிளஸ் அங்க என்ன இருக்கு? பி. பி அப்படியே வச்சுக்கிறேன். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 44. பாருங்க, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஏ வேலை தூக்கிட்டு போயிட்டு அங்கே சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ பாருங்களேன், இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா இப்போ நான் பி வேலை கிடைக்கும் பாருங்க. இப்போ வந்து 6 இருக்கு, இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு இந்த டேர்ம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. அப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னேன்ல. இப்போ எல்சிஎம் எடுக்கணும் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொன்னேன். இது நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சொன்னேன். மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சொன்னா பாருங்க. இது அங்கே போச்சுன்னா 6b ஆயிடுமா? 6b + 5b வருமா? பாருங்க, அந்த 5b அப்படியே இருக்கும். பிளஸ் இது போகும்போது 6b ஆயிடும். கீழே என்ன பண்ணிக்கிறேன், என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே போட்டுன்னு சொன்னேன். ஓகேங்களா? பாருங்க,
ஈக்குவல் டு 44 அப்படியே வச்சுப்போம். இப்போ என்னன்னா இந்த மேல ரெண்டு ஆட் பண்ணுங்க, 5b பிளஸ் 6b, ரெண்டு பிபி ஆயிடுச்சா? அப்போ ரெண்டு ஆட் பண்ணலாம். அப்போ 5b பிளஸ் 6bனா எத்தனை வரும்? 5 பிளஸ் 6 11. அப்போ 11 டைம்ஸ் b பை 6 ஈக்குவல் டு 44. ஓகேங்களா? இப்போ பாருங்க நடக்குதுன்னு. இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு பி மட்டும் தானே வேணும். அப்போ பி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? நான் பி மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அடுத்த பக்கம் கொண்டு போறேன். ஆல்ரெடி அங்கே 44 இருக்கா? இங்க பாருங்க 11 வந்து இங்க நியூமரேட்டர் இருக்கு, அந்த பக்கம் வேணா அப்ப என்ன ஆகும்? டினாமினேட்டர் வருமா? இங்க இருக்கிற 6 நியூமரேட்டர் அந்த பக்கம், டினாமினேட்டர் அந்த பக்கம் போச்சுன்னா மேல வருமா? அதாவது நியூமரேட்டர் வருமா? 6. இப்போ பாருங்க 1 11 சார் 11, 4 11 சார் 44. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, 4 into 6 24. அப்போ பி ஈக்குவல் டு 24. அப்போ நம்ம வந்து இங்க பாருங்க நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ இன்ட்டு பி, அதுல பி வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். பி ஏ வேலை வேணும்ல, அப்போ ஏ வேலை வேணும்னா அங்க பாருங்க இப்போ இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் இங்கேயும் போடலாம், நீ இங்கேயே கூட போடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டுக்கு எங்காலும் போடலாம். பாருங்க ஏ வேலை வந்து நமக்கு தெரியாது, அப்போ பி வேலை தெரியும். இந்த பி வேலை தூக்கிட்டு போயிட்டு இதே கொஸ்டின் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க என்ன வருது பாருங்க, ஏவுக்கு பதிலாக தெரியாது, அப்போ ஏ அப்படியே வச்சுக்கிறீங்க, பிளஸ் பிக்கு வேற 24 போட்டுக்கிறீங்க, ஈக்குவல் டு 44. அப்போ நீங்க ஏ வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் பிளஸ் இருக்கிற 24 போனால் மைனஸ் ஆகுமா? பாருங்க 44 மைனஸ் 24. அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணா வருது 20 வருதா? 20 வருது. இப்போ இது ஏ, இது வந்து பி. நம்முடைய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன கிடைக்கணும்? என்ன வேல்யூஸ்? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. அப்ப பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பினா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு என்ன? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 20 கண்டுபிடிச்சிட்டோம், பி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 24 கண்டுபிடிச்சிட்டோம். மல்டிப்ளை பண்ணுங்க, 2 into 24 48. 48 ஒரு ஜீரோ இருக்கிறத சேர்த்துக்கிறீங்க. அப்போ ஏ இன்ட்டு பி உடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னா 480. இதுதான் இந்த சம்மில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, இது நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறது லேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிக்கப் கிடைச்சிச்சுன்னா கடகடன்னு போட்டுருவீங்க. ஓகே, இவ்வளவுதான் இந்த விஷயம். இந்த பர்டிகுலர் சம்மில் டவுட் இருக்கா? ஓகேனா நெக்ஸ்ட் சம் போகலாம். கிளியராமா? கிளியர் சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? வினோதா மேம் ஓகே தானுங்களே? எல்லாருக்கும் ஓகேங்களா? நீ சொன்னாதான் ஓகேங்க தெரியும் சார். எனக்கு. எல்லாருக்கும் ஓகேங்களா? டவுட்னா சொல்லுங்க. எனக்கு வந்து நிறைய சம் சால்வ் பண்றதை விட உங்களுக்கு வந்து ஒரு சம் சால்வ் பண்ணா புரிய வைக்கணும், அதுக்காக யோசிக்கிறேன். எல்லாருக்கும் ஓகேனா சந்தோஷம். நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே ஓகே, சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த இது கொஞ்சம் வித்தியாசமான சம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். பாருங்களேன் கொஸ்டின் பாருங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம். ஆனா இந்த இந்த வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணு, வேற ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான சம், இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாருங்களேன், given below is question. இப்போ Q கொடுத்துருக்காங்க, followed by 3 ஸ்டேட்மெண்ட். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏபிசி தட் ஆர் நெசசரி, ஓகேங்களா, டு ஆன்சர் த கொஸ்டின். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுதான் கேள்வியே ஒழிய நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைசி வரையில ஆன்சர் போட்டுக்கிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ண சொல்றேன் பாருங்களேன். கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் கிளாஸ் இனி கிளாஸ்? ஓகே, அப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அங்க 30 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த 30 ஸ்டூடெண்டுடைய ஏஜ் தெரிஞ்சா போதும். கரெக்டுங்களா? அப்ப 30 ஸ்டூடெண்ட் ஏஜ் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 30 அப்படின்னு போட்டா அந்த குழந்தைங்களுடைய ஆவரேஜ் கிடைச்சிருமா? இவ்வளவுதான் கேட்கறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது நம்ம வந்து இப்போ அவங்க சாரி அந்த அவங்களுடைய ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளாஸ் ஆர் இன் த ரேஷியோ 7:8. அங்க ரேஷியோ சமம் எங்க வருது பாருங்க, ரேஷியோல படிச்சது இங்க வந்து ஆவரேஜுக்குமே வருது. அப்போ நீ மேக்ஸ் வந்து தனித்தனியா பார்க்க முடியாது, எல்லாம் வந்து இன்டகிரேட்டடா பார்க்கணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ் ஆர் இந்த ரேஷியோ 7:8. இப்போ 7:8 இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஈஸ்ட் இது மாதிரி ரேஷியோல இருக்கிறதுன்றது அது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஒரிஜினல் வேல்யூ கிடையாது.
அப்போ நம்ம அந்த வேல்யூஸ்னுடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இப்போ 7 என்னன்னு 7/8 என்னன்னு சொல்லலாம்? 7:8 7/8ன்னு சொல்லலாம்ல. அப்போ இதுல முடிஞ்ச வரையும் எவ்வளவு கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப எது கேன்சல் பண்ண முடியாத சூழலை தான் வச்சுட்டு அது ரேஷியோவை போடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இப்படி இருந்துச்சு இருக்குது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாய்ஸ் 7 வச்சுட்டீங்க, கேர்ள்ஸ் 8ன்னு வச்சுட்டீங்க. ரெண்டு ஆட் பண்ணுங்க. 7 + 8 15 கிடைக்குதா? அப்ப 7 + 8 15. ஆனா எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம 15 தானே வருது? அப்ப ஆப்வியஸா தப்பு தானே? லாஜிக் புரியுதுங்களா? அப்போ எப்பயுமே இந்த ரேஷியோ வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன சார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல 7 வந்து 7 வச்சுக்காதீங்க. 7 வந்து 7x வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? 8 இருக்கா? இப்ப 8 வந்து 8x வச்சுப்போம். இப்படிதான் நீங்க எப்பயுமே எடுத்துக்கணும் ரேஷியோ போட்டீங்கன்னா. ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன கேக்குறாங்க? the average age of 30 students studying in a classன்னு கேக்குறாங்க. ஓகே, ஆவரேஜ் கேக்குறது இருந்துட்டு போட்டோம். ஆனா எத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க? 30 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அப்ப பாருங்களேன். அப்போ இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து மொத்தமா எத்தனை பேர் தெரிஞ்சிடல? ஏன்னா ஒரு அது கேர்ள்ஸ் பாய்ஸ் தான் படிக்க போறாங்க. அப்போ மொத்தமா வந்துடும்ல. அப்போ 7x + 8x = 13 சொல்லலாமா? அப்ப ரெண்டு ஆட் பண்ணுங்க. 7 + 8 15. அப்ப 15x = 30. அப்ப x = என்ன வரும்? 15/30/15. அப்ப x = 2ன்னு சொன்னாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? x 2. இப்ப இந்த வேல்யூஸ் என்ன எடுத்துக்கிட்டு நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணு. இப்ப பாருங்க 7 × 2 14. 8 × 2 16. அப்ப என்ன கண்டிஷனு? அந்த கிளாஸ்ல பாய்ஸ் வந்து 14 மெம்பர்ஸும் கேர்ள்ஸ் வந்து 16 மெம்பர்ஸும் படிக்கிறாங்க. இப்போ இதில் ஆட் பண்ணி பாருங்க. 14 + 16 30 வந்துருச்சா? இங்க பாருங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கணும். நம்ம 7:8 வந்து நம்ம வந்து அது ஜஸ்ட் ரேஷியோ, பட் ஒரிஜினல் வேல்யூ கிடையாதுன்றத மைண்ட்ல நல்லா பொறுத்திங்க. இப்ப புரிஞ்சு போச்சுங்களா? சரி. அப்போ இந்த ஏல இருந்து என்ன டேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை தெரிஞ்சிருச்சு. சரி, வெறும் பாய்ஸ் எத்தனை பேரு கேர்ள்ஸ் எத்தனை பேருக்கு தெரியறத வச்சு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஆப்வியஸா முடியாது. ஓகேங்களா? ஏன் முடியாது? அவங்களுடைய பர்டிகுலர் ஏஜ் தெரியாது. அப்ப நம்ம எப்படி வந்து இந்த வெறும் அவங்களுடைய கவுண்டிங் மட்டும் வச்சு பண்ண முடியாது. அப்போ நம்ம ஏ வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஓகே, ஆனா ஏவும் தேவைப்படலாம், இருக்கட்டும். நெக்ஸ்ட் 2 வாங்களேன். பி பாருங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 12.2 இயர்ஸ் அண்ட் 11.4 இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த ஏயும் பியும் நம்ம கம்பைன் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்க வந்து எத்தனை பாய்ஸ்னு கொடுத்துட்டாங்க, எத்தனை கேர்ள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துட்டாங்க. இப்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப கேர்ள்ஸுடைய ஆவரேஜ் ஏஜ்னா கேர்ள்ஸ் எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? 60 மெம்பர்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ்ன்றது 12.2 இயர்ஸ்னா அவங்களுடைய மொத்த ஏஜ் கண்டுபிடிக்கலாமா? இது கூட 12.2 போட்டா அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் கிடைச்சதா? பிளஸ் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 14 மெம்பர்ஸ் இருக்காங்களா? ஆவரேஜ் வந்து 11.4 கொடுத்துருக்காங்களா? அப்போ 11.4ன்னு போட்டா அவங்களுடைய ஏஜ் இப்போ 16 கேர்ள்ஸ் உடைய ஃபுல் ஏஜ் கிடைச்சிருச்சு, பாய்ஸ் உடைய 14 மெம்பர்ஸ் ஏஜ் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேரு? 30 மெம்பர்ஸ். அப்போ இங்க பாருங்க, இது எல்லா இடத்துலயும் வேலை கிடைச்சிருச்சு. இது சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அவ்வளவுதான். இதை விட விட்டுருன்னு நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க கூடாது. அப்போ என்ன கண்டிஷன்னா இந்த ஏவையும் பியும் வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். அப்போ ஆப்ஷன் வருங்க. இங்க பாருங்க, ஏ அண்ட் பி. அப்போ இது வர இது வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பி அண்ட் சின்னு கொடுக்குறாங்க, நம்ம இது பார்க்கல. ஓகேங்களா? நீங்க அப்போ வந்து என்ன பண்ணுன்னா இப்ப சியும் வந்து செக் பண்றோம். சப்போஸ் வந்து இங்க ஏ அண்ட் பி மட்டும் இருந்து மற்ற வெவ்வேறு இருந்துச்சுன்னா போட்டுருக்கலாம். பட் இங்க வந்து என்ன சொல்றது, கொஸ்டின் வந்து என்ன சொல்றது, இப்ப 3 பார்த்தா தான் சொல்ல முடியும்னு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ இது ஒண்ணு வச்சுங்க. அடுத்து வாங்க. இப்ப தேர்டு பாருங்களேன். the number of boys in a class is 2 less than the number of girls in the classன்றாங்க. அப்போ பாய்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் விட எவ்வளவு ஒரு 2 பாய்ஸ் வந்து கம்மி. அப்போ இப்போ கேர்ளை விட 2 கம்மின்னு சொல்றாங்க. இதான் கண்டிஷனு. அப்போ பாய்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 2 கேர்ள்ஸ் சொல்றாங்கன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, இது கண்டிஷனா? இப்போ பாருங்களேன். இப்போ வந்து இங்க பாருங்க, மற்ற ஏபியில் எதுவுமே பார்க்க கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா அப்ரோச் பண்ணிட்டு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ பாருங்களேன். இப்போ பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30 மெம்பர்ஸ் இருக்காங்களா? நான் பாருங்க, அந்த அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல பாய்ஸும் கேர்ள்ஸும் ஆட் பண்ணா மொத்தம் 30. இது கண்டிஷன். இப்போ பாருங்க, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்களா? அப்போ பாய்ஸ்க்கு பதிலா கேர்ள்ஸ் -2ன்னு போடலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாய்ஸ்க்கு பதிலா கேர்ள்ஸ் -2 பிளஸ்
ஜி. ஓகேங்களா? ஈக்குவல் டு 3ன்னு போட்டேன். சரி 13 போட்டேன். இப்போ பாருங்க, இப்போ இங்க கேர்ள்ஸ் 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 பார்த்தீங்கன்னா ஜி ஜி 2 முறை போட்டிருக்குன்னா அப்போ 2G -2 ஈக்குவல் டு 30. இப்போ பாருங்க 2G அப்படியே வச்சுக்கிட்டு -2 1 +2 ஆயிடுமா? அப்போ 30 + 2 32 ஆயிடுமா? அப்போ ஜி பாருங்க, அப்போ டிவைடட் பை இங்க 2 வந்து டிவைட் ஆச்சுன்னா அப்போ 32/2ன்னு வருமா? அப்போ என்ன வரும்? G ஈக்குவல் டு 16. அப்போ கேர்ள் வந்து 16. அப்போ கேர்ள் 16 அந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, பாய் கண்டுபிடிக்க என்ன பண்ணேன்? நம்ம கேர்ல இருந்து ஒரு மைனஸ் பண்ணிட்டா பாய் கிடைச்சிருமா? அப்போ இந்த பர்டிகுலர் இருந்து கேர்ளும் கண்டுபிடிச்சிட்டோம், பாயும் வந்து பாத்தீங்கன்னா 14 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த தேர்டு சி யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் நம்ம? அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் எத்தனை கண்டுபிடிக்கலாம் ஒண்ணு. அதே மாதிரி ஏவை வச்சுக்கிட்டு கூட என்ன பண்ணலாம்? அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் எத்தனை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏசி எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனைன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக உதவுது. அப்போ ஏசி ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா சேம் ரோலை பிளே பண்ணுது, ஒரே வேலை செய்யுது. ரைட்டுங்களா? ஆண்க ஜென்ஸ் எத்தனை, அதாவது பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்ற கண்டுபிடிக்கிறதுல ஒரே வேலை செய்யுது. அப்போ இந்த சி மட்டும் தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சி கூட கேர்ள்ஸ் எத்தனை பாய்ஸ் கிடைச்சிச்சா, இதே ஃபார்மேட்டை இங்க பாருங்க, இதை நாங்க அப்ளை பண்ணா சேமா வருதா? ஓகேங்களா? இவ்வளவுதான் கண்டிஷன். இப்ப பார்த்த உடனே பாருங்க ஆப்ஷனு, இந்த சி இது மாதிரி புதுசா பார்த்திருப்பீங்க. பட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா, அடுத்தடுத்து போக போக புரிஞ்சிடும் பாருங்க. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், என்னடா இதான் ஆன்சர் கரெக்ட். ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், பி அண்ட் எய்தர் ஏ ஆர் சி. அப்ப என்ன அர்த்தம்? பின்ற ஆப்ஷன் மேண்டட்டரி. இந்த பியும் ஏயும் வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆர் பியும் சியும் வச்சு கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க ஆன்சர் எல்லாம் தயவு செய்து கண்டுபிடிக்க வேண்டாம். நான் அதாவது இந்த இந்த மல்டிபிகேஷன் போடக்கூடாது. பட் இங்கக்குள்ள உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். போக போக அப்படி பார்த்தாலே தெரியும், ஆமால இதை கண்டுபிடிச்சா வந்துருன்னு பார்த்து டக்குன்னு அடிச்சுட்டு போயிடணும். இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சால்வ் பண்றேனே ஒழிய இந்த மாதிரி கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வருமா வராதா, இந்த டேட்டா எனக்கு அடிக்குட்டா இருக்கா இன்னடிக்குட்டா இருக்கா, அவ்வளவுதான் விஷயம். போதுமானதா போதுமானது இல்லையா? ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்ப ஏன்னா பாருங்க, பி வந்து மேண்டட்டரி. பி கூட ஏ செத்தல் ஆன்சர் கிடைக்கும், பி கூட சி செத்தல் ஆன்சர் கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. பி அண்டுன்னு அர்த்தம், இது மற்றும் அண்டுனா கண்டிப்பா கம்பல்சரி எய்தர் ஏ ஆர் பி. அப்போ பி அண்டு சி ஆர் பி அண்டு ஏ, அவ்வளவுதான். அப்போ பியும் ஏவும் வச்சு ஆன்சர் கிடைக்கும், பி அண்டு சியும் வச்சு கிடைக்கும். அப்ப இதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இது கொஞ்சம் நியூ டைப் ஆஃப் சம்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ நான்லாம் பார்த்தேன்னா வச்சுங்களேன், இப்போ எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதால நான் பார்த்துருவேன். ஓ பாய்ஸ் கேர்ள்ஸ் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 30 கொடுத்துட்டாங்க, அப்போ 7 இருக்கு, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே இது வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 பண்ண வந்துடுமே அப்படின்னு நான் டக்குன்னு போடுவேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சம்மில் ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? டவுட்னா சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொன்னா தானே நான் நெக்ஸ்ட் போக முடியும். உங்களுக்கு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் போவேன் நான். சார் ஓகே சார். ஓகே தானுங்களா? சரி, இது திரும்ப நீங்க ட்ரை பண்ணீங்க, நான் திரும்ப பாருங்க, வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே சார். திரும்ப பாருங்க, 1 or 2 டைம் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்க அதை பார்க்கும்போது இன்னும் ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே மேம். இதுல என்ன ஒரு கண்டிஷனாக பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏ அண்ட் பி பார்த்தோன்னே போட்டக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க, இதை எல்லாத்தையும் ஓரளவு பார்த்துட்டு தான் போடணும், ப்ராக்டிஸ் வந்துடும். ஆனால் இது வந்து ஒவ்வொரு சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒரு ஹைலி என்ன சொல்றது அடுத்த கட்ட கொஸ்டின், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? நான் ஜென்யூனா சொல்றேன் நான். மற்ற கொஸ்டின் போடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ நாங்க சூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இப்ப அதோட பிராக்டிஸ் தான் சார் வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன் மேம். ஓகே சார். முடிச்சுட்டு நம்ம ஏன்னா டைம் இருக்கு, நம்ம இது மாதிரி கொஸ்டின் போட்டு போட்டு அதுல எப்படி அந்த எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் கான்செப்ட் சொல்லிக்கிட்டு அது ரிலவெண்டா இருக்கிற பிஒய்க்கு பார்க்குறேன், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். எல்லா ஏரியாவும் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்றத நம்ம ஒரு கோத்ரூ லைட்டா பார்த்துட்டே போயிடுவோம். போன பிறகு நம்ம வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஓக்கு சால்வ் பண்ணுவோம். பிஓக்கு சால்வ் பண்ணும்போது எப்படி ஷார்ட் டைம்ல போறதுனா, ஏற்கனவே சொன்னல, உங்களுக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மு வந்து சீக்கிரம் போடுறது. ஓகேங்களா? இது எனக்கு ரொம்ப கான்சியஸா இருக்கிறேன். டோன்ட் வரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல போகும்போது சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரிங்க இப்ப சார். ஜஸ்ட் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்ப நான் மேக்ஸ் வந்து ஒழுங்கா போடணும், நல்லா போடணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் போல அப்படின்றது உங்களுக்கு நான் ஒரு கொடுக்குறேன்.
இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வந்து ஒரு புது அப்ரோச்சா இருக்கும். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். நான் தான் சொன்னேன் ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நான் படிக்கணும். அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா எடுத்துக்கின்னு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணு. இது போதும். இப்போ பாருங்க அந்த கொஸ்டின் சிம்பிள். கிவன் த்ரீ நம்பர்ஸ். அப்போ ஒரு மூணு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இஸ் டுவைஸ் த செகண்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க அண்டு, ஓகேங்களா, இஸ் ஹாஃப் ஆஃப் த தேர்டுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 56ன்னு. தென் என்ன கண்டுபிடி சொல்றாங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை. இந்த கொஸ்டினை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும் நம்ம ஃபார்மேட்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க கிவன் த்ரீ நம்பர்ஸ் அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் இஸ் டுவைஸ் அண்டு, அது மொத்தம் த்ரீ நம்பர் சொல்றாங்களா? அப்ப என்ன பண்ணலாம் பாருங்களேன். இப்போ நம்ம ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், பின்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், சின்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஒரு மூணு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி சம்ம அடிக்கடி கேட்பாங்க. இது நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம கத்துக்கிட்டீங்கன்னா போதும். த்ரீ நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் டுவைஸ் த செகண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்றாங்க? இஸ் டுவைஸ் த செகண்ட் சொல்றாங்க. அண்டு இஸ் ஹாஃப் த தேர்டு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை அந்த ரெண்டாவது நம்பரை கூடயும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க, அந்த மூணாவது நம்பரை கூட கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இஸ் டுவைஸ் த செகண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து ரெண்டாவது நம்பரை விட டபுள். டுவைஸ் டபுளுங்களா? இப்போ நான் பாருங்களேன், இப்போ எப்படி போடலாம்னு சொல்றேன் பாருங்க. நீ பல வழியில போடலாம், பட் நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ பி வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். நானும் அசியூம் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டேன்னா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இஸ் டுவைஸ் த செகண்ட் சொல்றாங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரு ரெண்டாவது நம்பரை விட டூ டைம்ஸ் சொல்றாங்களா? அப்போ இந்த எக்ஸ் வந்து நான் டூ எக்ஸா போட்டுக்கலாமா? ஏன்னா அந்த ரெண்டாவது நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் டுவைஸ். அப்போ இது எக்ஸ்னா இது என்ன ஆகும்? டூ எக்ஸ். இவ்வளவுதான் கண்டிஷனு. அப்போ அடுத்து பாருங்களேன், அண்டு இஸ்னா என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் தான் குறிக்குது. ஓகேங்களா? இஸ் ஹாஃப் த தேர்டு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த தேர்டு இருக்குல்ல, இந்த தேர்டை விட இந்த ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குமா? ஹாஃப்ன்றாங்க. அதாவது பியை விட ஏ வந்து டபுள், ஆனா சியை விட ஏ வந்து ஹாஃப். அப்போ இங்க பாருங்களேன், அப்ப ஹாஃப்னா டூ எக்ஸா? இது டூ எக்ஸ் இருக்கு. இப்ப டூ எக்ஸ் இங்க இருக்கிற சியை விட ஹாஃப்னா, ஓகேங்களா, அப்ப நான் சி எக்ஸ் ஃபோர் எக்ஸ்னு நான் வச்சுக்கலாமா? பாருங்க, இவ்வளவுதான் கண்டிஷன். பாருங்களேன், இப்ப ஏ என்ன சொல்றாங்க? பியோட டபுள்ன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது எக்ஸ்னா இது டபுள் டூ எக்ஸ். ஏ வந்து சியை விட ஹாஃப்ன்றாங்க. அப்போ ஹாஃப்னா இது என்னவா இருக்க முடியும்? ஃபோர் எக்ஸ் தானே இருக்க முடியும். ஃபோர்ல பாதி தானே டூ. அப்ப இதுதான் கண்டிஷன். அப்ப கொடுத்துருக்கிற கொஸ்டினை நமக்கு ஏத்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்களா போட்டுருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப பாருங்களேன், இது ஆவரேஜ் ஆஃப் த்ரீ நம்பர்ஸா? அந்த த்ரீ நம்பர்ஸ் தானே இது. ஏதாவது ஏபிசி தான் த்ரீ நம்பர்ஸ். அதுக்கு தான் அது என்ன பொசிஷன்ல என்ன ரிலேஷன்ல மூணுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ இங்க பாருங்க, டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் என்ன? அதாவது இப்ப ஆவரேஜ் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ். ஆவரேஜ்னா இது மூணு நம்பருடைய ஆவரேஜ். இப்படி தானே போடணும். இது ஈக்குவல் டு 56. இவ்வளவுதான் கண்டிஷன். ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடி சொல்றாங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது என்னது? ஏ மைனஸ் சி. இது கேட்கறாங்க. கரெக்டுங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, வழக்கம் போல போன சம் சொன்னல, இப்ப இந்த சம்மில் இருந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா, இந்த 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 பர்டிகுலர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் வரை கிடைக்கும். சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஆட் பண்ணுங்க. டூ எக்ஸ், இன்னொரு எக்ஸ், ஃபோர் எக்ஸ். அப்போ டூ பிளஸ் ஒன்னு த்ரீ, த்ரீ பிளஸ் ஃபோர் செவனு. ஓகேங்களா? அப்போ 7x பை 3 ஈக்குவல் டு 56. இப்போ நம்ம எக்ஸ் மட்டும் தானே வேணும். இப்போ 7x அப்படியே வச்சுக்கோங்க. இது 3 நமக்கு கொஞ்சம் மல்டிப்ளை ஆகுமா? அப்போ 56 இன்ட்டு 3. அப்போ என்ன வரும் பாருங்க, 56 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 6 ஆர் 18. ரிமைனிங் ஒண்ணுங்களா? 15 1 16. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 7x ஈக்குவல் டு 168. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 168 பை 7 டிவைட் பண்ணி பார்ப்போமா? 168 7ஆல் டிவைட் பண்றீங்க, என்ன வரும்? 2 7s ஆர் 14. ரிமைனிங் 2ங்களா? இந்த 8 கிலோ எடுங்க. 28. அப்ப என்ன வரும்? 4 7s ஆர் 28. என்ன கிடைக்குது?
24 கிடைக்குது. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 24 கிடைக்குது. ஆல்மோஸ்ட் சம் டன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், எக்ஸ் வரை கண்டுபிடிச்சிங்களா? இங்க வாங்க, இது மூணுமே எக்ஸ் ரிலேஷன் தானே கொடுத்துருக்குறோம். அப்போ சொல்லுங்க, ஏ பி சி. அப்போ எக்ஸ் 24னா ஏ என்ன வரும்? 24 இன்ட்டு 2 இன்ட்டு 24. அடுத்து பி வந்து 24 வச்சுக்கலாமா? சி வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 24. பாருங்க, 2 இன்ட்டு 24 48. இது 24 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருக்குமா? இங்கே 4 இன்ட்டு 24னா 4 4 சார் 16, ரிமைனிங் வந்து 2 4 சார், அப்போ 96 வருதா? அப்போ ஏ வந்து 48, பி வந்து 24, சி வந்து 96. நம்ம என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இங்க வந்து ஏல இருந்து பி அப்படி, அதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ ஏ வந்து 48, சி வந்து 96. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இங்க நான் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா 48 மைனஸ் 96. ஓகேங்களா? அப்படி போட்டா வந்து என்ன வரணும்? 48 மைனஸ் 48 வரும். அது பிரச்சனை, அவங்க வந்து கொடுக்கல. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து 48 மைனஸ் 96னு போடலாம், ஆர் 96 மைனஸ் 48னு போடலாம். ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்துங்க, அவ்வளவுதான். எவ்வளவு வரும்? 48 வரும். எது முன்னாடி போட்டு முன்னாடி போன அவசியம் அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ பாருங்க, ரெண்டுக்குள்ள ஆன்சர் 48. அப்போ இங்க பாருங்க 48. இந்த மாதிரியான கொஸ்டினை ரொம்ப கேஷுவலா கேட்பாங்க. அப்போ இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த 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 பாட்டு தான். நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கிறது அப்படின்றத அசியூம் பண்ணிட்டு நம்ம, ஏன்னா நான் கொடுத்துருக்கிற கண்டிஷனை எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். அதன் பிறகு என்னுடைய வழக்கம் போலான சம்மதம். இவ்வளவுதான் சம்ம. இது மாதிரி நிறைய வரும். இந்த டுவைஸ் அப்படின்னு இல்லை, ஏகப்பட்ட இது மாறி மாறி கொடுப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் கான்செப்ட் ஏதாவது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். போக 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 ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் சம்மம். இந்த பர்டிகுலர் சம்மில் டவுட் இருக்குங்களா? ஓகேனா நெக்ஸ்ட் போலாம். சார் டவுட்ஸ் இல்லை சார், கிளியர் சார். கிளியர் இல்லாம? இந்த சம் ஈஸியா இருந்துச்சு சார். ஓகே மேம், தேங்க்யூ. இவ்வளவுதான் மேம். இதே மாதிரி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த ஸ்டெப் தான். இந்த பாக்ஸ் போட்டிருக்கல, இது கண்டுபிடிச்சிட்டீங்களா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்தரா பாருங்க. டவுட்னா திரும்ப கூட ஒரு முறை நீங்க வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? சரிங்க ஃபைன். சார். இப்போ அடுத்த சம் வாங்களேன். இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப டஃபா இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான சம் இது. ஓகேங்களா? பெருசா இருக்கிறது அப்படி இருக்கும். பாருங்களேன். என் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ், ஒரு ஸ்டூடெண்டுடைய மார்க் எடுத்திருக்கிறாங்க 55, 60, 65, 70 ரெஸ்பெக்டிவ்லி இன் இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். நீங்க பாருங்க, இந்த நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல. இந்த ரெஸ்பெக்டிவ் இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை இங்கிலீஷ்ல. ஓகே, இங்கிலீஷ் நத்திங் பட் மேக்ஸ்ல. ஏன்னா வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்துருவாங்க. அப்ப என்னன்னா, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 55 இருக்கா, அந்த 55ன்றது ஃபர்ஸ்டா இருக்கா, அப்ப எதை ஃபர்ஸ்டா சொல்றாங்க? இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ்ல வந்து 55 மார்க். அப்ப ரெண்டாவது 60 இருக்கா, அப்ப பிசிக்ஸ் வந்து 60. இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். ஓகேங்களா? தேர்ட் என்ன இருக்கு? கெமிஸ்ட்ரி இருக்கா, அப்ப 65. ஃபோர்த் வந்து 70 வந்து மேக்ஸ். இப்படி வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இதை கொஸ்டின். ஓகேங்களா? அந்த ரெஸ்பெக்ட் இந்த வார்த்தைக்கு அதான் மீனிங். ஃபர்ஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்குது செகண்ட், தேர்ட் இருக்குது தேர்ட், ஃபோர்த் இருக்குது போகுது. அப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் எப்பயுமே எல்லா கொஸ்டினும் பார்த்துங்க. அடுத்தது, இந்த கிரெடிட்ஸ் அசைன்டு டு. இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து கிரெடிட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்திருக்கு, ரெண்டாவது பிசிக்ஸ் வந்திருக்கு, மூணாவது கெமிஸ்ட்ரி வந்திருக்கு, நாலாவது மேத்மெட்டிக்ஸ். அப்ப மேல இருக்கிற அந்த ஆர்டர் கரெக்டா கொடுத்துட்டாங்க. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் கூட மாத்தி கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்லை, நாங்க என்ன பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இப்போ இங்கிலீஷ் இருக்கா, அப்ப இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க? மார்க் வந்து 55, கிரெடிட் வந்து 2. ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து வேற என்ன இருக்கு? பிசிக்ஸ் இருக்கா, அதுக்கு மார்க் வந்து 60, கிரெடிட் வந்து 3. அடுத்து என்ன இருக்கு? கெமிஸ்ட்ரி இருக்குங்களா, கெமிஸ்ட்ரிக்கு வந்து மார்க் வந்து 65, கிரெடிட் வந்து 3. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து 70, கிரெடிட் வந்து 4. இவ்வளவுதான். அப்ப கொடுத்துருக்கிற டேட்டாவை கரெக்டா எடுத்து எழுதுறேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து அந்த ஆர்டர் மாத்தி விட்டுருவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு போட்டு கடைசி ஆன்சர் வரலையே அப்படின்னு சொல்லி தப்பா போயிடும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க. இங்க கூட அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க, ரெஸ்பெக்ட் வார்த்தை. இங்க பாருங்க. அப்ப அந்த வார்த்தையை தான் கவனமா இருக்கணும். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முறையேன்னு சொல்லுவாங்க. முறையே அப்படின்னா அது முறையனா அந்த ஆர்டர்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, பாருங்க. அப்போ கொடுத்துருக்கிற டேட்டா இவ்வளவுதான். அவங்க என்ன கேட்கறாங்க? வாட் வுட் பி த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட், வேற ஒண்ணும் இல்லை. இது நார்மல் தானே? இப்ப பாருங்களேன், சிம்பிள். இப்போ இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, வெறும் மார்க் மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
இந்த 4ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருக்கும். கரெக்டாக தானுங்களா? இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா மொத்த வேல்யூ கிடைச்சிருமா? கிரெடிட் டூ கிரெடிட், அப்போ மொத்த கிரெடிட் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா இதுக்குண்டான கிரெடிட் கிடைச்சிரும். இதுக்கு இது மல்டிப்ளை பண்ணிட்டா இதுக்குள்ள கிரெடிட் கிடைச்சிரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா இதுக்குள்ள கிரெடிட் கிடைச்சிரும். இவ்வளவுதான் கான்டெக்ட். போட்டுட்டு இங்க பாருங்க, நான் போறேன் பாருங்க. ஆவரேஜ்ன்றது ஒண்ணும் இல்லை, ஆவரேஜ் ஈக்குவல் டு பாருங்க 55 இன்ட்டு 2 பிளஸ் 60 இன்ட்டு 3 பிளஸ் 65 இன்ட்டு 3 பிளஸ் 70 இன்ட்டு 4. கரெக்டுங்களா? டிவைடட் பை என்ன பொண்ணு சொல்லுங்க? டிவைடட் பை என்ன வரும்? ட்ரை பண்ணலாம், சொல்லுங்க. By total number of subject, sir. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எத்தனை வருது? 4 subject. 4. அப்ப கீழே 4 வரும்னு நினைக்கிறீங்க. சரி, மற்றவங்க யாராவது எனி கொஸ்டின் 4 தான் வருமா இல்ல வேற ஏதாவது வருமா? ஏன்னா இந்த இடத்துல கவனமா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான, அதுக்காக கேட்கறேன். வேற ஏதாவது வருங்களா? யோசிங்க. எனிபடி எல்ஸ்? இல்ல வினோத மேடம் சொல்றது தானே கரெக்ட் தானுங்களா? புரியுதுன்னா புரியுது சொல்லுங்க, புரியுதுன்னா புரியுது சொல்லுங்க. சார் அமைதியா 2 இருந்தா into 3 into 3 into 4 போடணுமா சார்? இன்ட்டு இன்ட்டா? இன்ட்டு நம்ம அவசியம் இல்லைல்ல. ஓகேங்களா? இங்க ஒண்ணு இல்ல மேம். இப்போ ஒண்ணு சிம்பிளா இங்க என்னன்னா, நல்லா பாருங்க. இங்க வந்து இங்க 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல மேம். இந்த 4 சப்ஜெக்ட வந்து நம்ம வந்து கீழே போடக்கூடாது. நம்ம அங்க இருக்கிற கிரெடிட் இருக்குல்ல, அந்த கிரெடிட்ஸ வந்து ஆட் பண்ணி போடணுமா? ஆமா, ஆட் பண்ணி. வெரி குட். ஏன் அப்படின்னா பாருங்களேன், இங்க பாருங்க. இங்க 55 வந்து எத்தனை டைம் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்குல்ல. இங்க வந்து 60 வந்து 3 டைம்ஸ் இருக்குல்ல. இங்க 65 வந்து 3 டைம்ஸ் இருக்குல்ல. இங்க 70 வந்து 4 டைம்ஸ் இருக்குல்ல. அப்ப டைம்ஸ் தானே முக்கியம். நான் இதை இப்படி எழுதலாமா? அப்போ கீழே வந்து இப்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஆட் பண்ணுங்க. 5 8 12 வருதா? இப்ப ஒண்ணுமே இல்லை, நான் இப்படி சொல்றேன். இப்ப 55 இன்ட்டு 2 தானே. அப்ப 55 2 இன்ட்டுனா நான் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி வரும் சொல்றேன் பாருங்க. அப்ப 55 பிளஸ் 51 போடலாம்ல. கரெக்டுங்களா? இப்படி தானே போடணும் கரெக்டா? இப்ப 55 இன்ட்டு 2 பதிலா 55 பிளஸ் 55 65 இன்ட்டு 2 பதிலா 60 3 டைம் வருமா? அது 65 எத்தனை முறை வரும்? 3 டைம் வருமா? ஏன்னா நம்ம வந்து சம்மு தான். நம்ம ஆவரேஜ் உடைய மீனிங் என்ன? சம் ஆஃப் த அப்சர்வேஷன் தான். அடுத்து 65 3 டைம்ஸ் வருதா? அடுத்து என்ன இருக்கு? 74 டைம்ஸ் வருதா? பாருங்க. இப்ப மொத்தம் எத்தனை முறை வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்பா பை 12. இது எப்படி போடணும்னு தெரியுதுங்களா? இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? Okay, sir. Okay, okay, sir. Okay. இவ்வளவுதான் மேம் எங்க விஷயம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏன் நம்ம வந்து இங்க நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் போடக்கூடாது, நம்ம இங்க இருக்கிற வந்து எத்தனை முறை வந்திருக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. இதை போடணும் அப்படின்னா நான் சொல்ற இவ்வளவுதான் கான்செப்ட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. 55 என்ன அர்த்தம்? இதை இப்ப பாருங்க. நமக்கு என்ன ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இவ்வளவுதானே? சம் ஆஃப் த அப்சர்வேஷன்னா இங்க 55 2 டைம்ஸ் போட்டுட்டு ஏன்னா ஒரு டைம் எடுக்கிறது தப்பு தானே. அதுக்கு தான் இந்த 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 உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் மேம். இது இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா இருக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா இதுவுமே ஆவரேஜ் தான். அந்த ஆவரேஜ் சிம்பிளிஃபை பண்றது நான் சொல்லுவேன்ல. இப்போ வந்து ஒரு அடிஷனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் மல்டிபிளிகேஷன். கரெக்டுங்களா? இங்க பாருங்களேன். இது 70 இன்ட்டு 40 நான் என்ன பண்ணிருக்கேன்? 70 பிளஸ் 70 பிளஸ் 70 பிளஸ் 17 போட்டிருக்கேன். 70 பிளஸ் 70 140. 140 பிளஸ் 70 வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 210. 210 பிளஸ் 70 வந்து பாத்தீங்கன்னா 280. இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பண்ணிருப்பேன்? 17 போறா 7 4 20 287. அப்போ அடிஷனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் மல்டிபிளிகேஷன். அப்போ இது மாதிரி இருக்கிறத வந்து இது வந்து கலெக்ட் பண்ணி இப்படி கொடுத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான். நீங்க இந்த கொஸ்டின்ல ரொம்ப புரிஞ்சுக்கிறது. இது மாதிரி கொஸ்டின் வரும், ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப Okay, என்ன sir. பண்ணு? இப்ப போட்டுடலாம்ல. ஆவரேஜ் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும். சரி, நான் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் 55 இன்ட்டு 2னா 110 வருமா? பிளஸ் 60 இன்ட்டு 3னா 6 இன்ட்டு 3 180. ஓகேங்களா? அப்போ 180 110 பிளஸ் 180 பிளஸ் 65 இன்ட்டு 3 65 3 டைம்ஸ் போட்டா என்ன வரும்? 195 வருமா?
ஏன்னா கால்குலேஷன் போடணும், ஃபார்முலா மல்டிபிளேஷன் டேபிள் தெரிஞ்சுக்கணும், ஸ்பீடாக போடணும். ஓகேங்களா? எக்ஸாமில் வந்து அங்கே போயிட்டு இந்த மல்டிப்ளை பண்ணுறதுலாம் லேட் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? இப்போ 65 × 3 இருக்குங்களா? நான் 60 × 3 போட்டுன்னா 180, 5 × 3 15, 180 15 185, அப்படிதான் கால்குலேஷன் பண்ணுவேன். இப்போ 70 போட்டுனா 70 எடுத்துக்க மாட்டேன், இந்த 0 தானே, 7 மட்டும் எடுத்துப்பேன். 7 × 4 28, பக்கத்தில் 0 சேர்த்தா 280. புரிஞ்சு போச்சுங்களா? இதெல்லாம் போட 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 ப்ராக்டிஸ் ஆகிடும். பை 12, அவ்வளோதான் மேம். இப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ஓகே. சிம்பிளிஃபை பண்ணிடுமா, போதுமா? ஆன்சர் போடணுமா? சரி, போட்டுரும். ஓகேங்களா? பாருங்க என்ன வருதுன்னா, இப்போ என்ன வருது, 0, இது 5, அப்போ 5 வருது. இதே மாதிரி ஆட் பண்ணும்போது கூட தனித்தனியாக எழுதக்கூடாது. நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அந்த யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி அப்படியே பாருங்க 0, இங்கே 5, இங்கே 0, இங்கே 0, அப்போ 5 மட்டும் போட்டுட்டுனா அடுத்து பாருங்க 8. இப்போ 8 + 9 என்ன வரும், 17. இப்போ 17 + 8 வந்து பார்த்தீங்கன்னா 17 + 8னா 25 வருமா? கரெக்டு ஓகே, 25. அப்போ 25னா ஒரு 26, 1னா 26 வருதா? ரிமைனிங் 2 வருதுங்களா? இங்கே 2 2 4 5 6 7, கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போ பாருங்க பை 12 வழக்கம் அடிச்சிருங்க. 765 நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 76ல் எத்தனை வரும், 12 வரும், 6 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸ்னா எவ்வளோ வரும், 72 வருமா? 5 டைம்ஸ்னா 5 6 5 12 60. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரும் பாருங்க, மைனஸ் பண்ணால் 4 வருது, 45. இப்போ 45ல் வந்து எத்தனை டைம் வரும், 1 2 1 12 2 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ 3 12 என்ன வரும், 3 12 46 வருதா? 30, சாரி 36 வருது. அப்போ 36னா பாருங்க, இங்க பாருங்க 63 வந்துருச்சு. அங்கே ஆன்சர் பாருங்க, ஒரே ஒரு 63 தான் இருக்கு, பாயிண்ட்லாம் தேவையில்லை, ஆன்சர் ஆப்வியஸ் இதாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் போட்டு கடைசி வரையும் கண்டுபிடிக்கூடாது. சப்போஸ் இப்போ 63லே போட்டு இப்போ 63.75, இப்போ 63.25, இப்போ 63.5 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா நீங்கள் அடுத்து போகலாம். எனக்கு ஆன்சர் வந்து நார்மலாக 63 வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு நான் வந்து அடுத்து இந்த பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், ஒரே ஒரு 63 ஆன்சர் போட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் டைம் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஓகே மேம். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ணது உங்களுக்கு என்ன சிம்பிளிஃபிகேஷன் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? இதில் எது டவுட் இருக்கான்னு சம்மில்? இது கிளியரான, நெக்ஸ்ட் போகலாம். கிளியர் சார். சரி, ஓகே ஓகே சார். இந்த மாதிரி தான் சம்மு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பேர் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சினா ஒரே விஷயம் ரிப்பீட்டட் ஆகிறது. அப்போ ரிப்பீட்டட் ஆகுதுன்றதால அது நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கூடாது. ஒரு வேலையை 10 முறை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது 10 வேலையும் அர்த்தம். அதுதான் நம்ம இந்த இடத்துல இங்கே பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க, இங்கே அதான் 12 ஏன் போட்டோம்னா அதுக்காக தான் பண்ணணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்க இந்த மாதிரி சம்ஸ் வரும், போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு சம் இருக்கு. The average of 7 consecutive numbers is 33. இது ரொம்ப ஈஸியான சம் தான். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் சொல்லி கொடுக்குறேன், இன்னொன்று ஒரு ஷார்ட்கட்டை சொல்லி கொடுக்குறேன். இது ஈஸியாக போட்டுடலாம். The average of 7 consecutive numbers is 33. ஓகேங்களா? The largest of this, அந்த 7 consecutive நம்பர்ல எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வழக்கம் போல நம்ம கொஸ்டினை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாங்களா? இப்போ ஆவரேஜ் ஆஃப் 7 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது தான் முக்கியம். கன்சிக்யூட்டிவ்னா ஒன்றும் இல்லாமல் அடுத்தடுத்த நம்பர். ஓகேங்களா? தொடர்ந்து வருது. இப்போ நான் வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1னா 2 3 4 5லாம் போகிறோம்ல, இதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர். அப்போ 1க்கு அடுத்து 2 2க்கு அடுத்து இது கன்சிக்யூட்டிவ். இப்போ நான் உதாரணத்துக்கு 10ல ஆரம்பிக்கிறேன், அப்போ 10னா 11 12 13 14 இது மாதிரி. அப்போ கன்சிக்யூட்டிவ் இஸ் நத்திங் பட் த நெக்ஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம், தொடர்ந்து வரும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மேக்ஸில் கன்சிக்யூட்டிவ்ன்ற வார்த்தை வந்து அடுத்தடுத்த நம்பரை குறிக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை கன்சிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்க, 7 கன்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்றாங்க. அப்போ 7 கன்சிக்யூட்டிவ்னா 7 நம்பர்ஸ் அடுத்த நம்பர் வரும். அதனுடைய ஆவரேஜ் வந்து 33ன்ட்டாங்க. ஓகேங்களா? அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் என்ன கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 கன்சிக்யூட்டிவ் நம்பர் எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ். ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்களா ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ 10 அப்படிலாம் எடுக்கக்கூடாது, தப்பாயிடும்.
தெரியாத வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும், எக்ஸ் தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ். அப்போ ரெண்டாவது வேல்யூ என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒன்னா இருக்குமா? அடுத்த வேல்யூ என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் டூவா இருக்குமா? ஏன்னா அது ஒன்று ஆட் பண்ணிட்டே போறேன். இது கூட ஒன்று ஆட் பண்ணா இது கிடைக்குது, இது கூட ஒன்று. அடுத்த வேல்யூ என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் த்ரீ ஆகுமா? அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஃபோரா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஃபைவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ். பாருங்க, 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த ஃபார்மேட்ல தான் அது இருக்கும். அப்ப அந்த 7 கன்சல்ட் நம்பர் என்னவா இருக்க முடியும்? இந்த 7 நம்பர் இருக்க முடியும். இது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க போட பழகுங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நான் வந்து இது என்ன கேட்டாங்க? ஆவரேஜ் தானே கேட்கறாங்க. அப்ப ஆவரேஜ்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர்ஸ் இருக்குங்களா? அப்ப ஆவரேஜ்னா சம் ஆஃப் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூல ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 33. இதுதான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல வந்து எது கண்டுபிடிக்கணுமா? லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ இங்க பாருங்க, கடைசி நம்பர் தானே, இந்த கடைசி நம்பர் வேலையை கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸ்னு ஒரு வேலை இருக்கு, அது எக்ஸ் கண்டுபிடிச்சு அதை எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளவுதான் கொஸ்டின்ல நமக்கு கேட்கறது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம்ம, ஈஸியா போடலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நான் மாடா சொல்ல பாருங்க. அப்போ எக்ஸ் எத்தனை டைம் இருக்கு பாருங்க. எக்ஸ் வந்து 7 டைம்ஸ் இருக்கு. அப்போ 7x பிளஸ் இங்க பாருங்க 1, இது 2, அப்போ 3 6 10 15 21. அப்போ நம்பர்ல ஆட் பண்ணா 21 ஆகுதா? அப்போ 7 டைம் எக்ஸ் இருக்கு, அப்புறம் 21 நம்பர்ஸ்ல ஆட் பண்ணா 21 வருது. பை 7 ஈக்குவல் டு 33. இதை நான் சிம்பிளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இப்போ இதை டிவைட் பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? 7x இதெல்லாம். இப்போ இந்த 7x பிளஸ் 21 தான் இருக்குன்னு சொன்னல. எப்படி வந்து இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுன்னு, நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும் இப்போ. அப்போ எக்ஸ் வேணும், என்ன பண்ண? அந்த எக்ஸ் வந்து இருக்கிற நம்பரை ஐசோலேட் பண்ணணும். அப்போ ஐசோலேட் பண்ண உடனே பண்ண முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு இந்த டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் அங்கே கொண்டு போறேன் பாருங்க. அப்போ 33 இன்ட்டு 7 போறேன்னா ஃபர்ஸ்ட். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 33 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 33 7 என்ன வருது? 3 7 சார் 21. ரிமைனிங் 2ங்களா? 3 7 சார் 21, 21 2 23 வருதுங்களா? அப்போ 231 வருது. அது மல்டிப்ளை பண்ணிட்டார் 7, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 7 3 சார் 21, ரிமைனிங் 1 21 + 2 23. ஓகே, இங்க பாருங்க லெஃப்ட்ல என்ன இருக்கு? 7x + 21 இருக்குங்களா? அப்போ நம்ம 7x இங்கே வச்சுட்டு 21 நம்ம கொண்டு போலாமா? அப்போ 7x = 231 - 21. அப்ப பாருங்க, 7x மைனஸ் பண்ணுங்க, என்ன வருது? 210 வருதா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 7x = 210. அப்ப x = 210/7. 7 3 டேபிள் அடிக்கலாம்ல. 1 3 சார் 3, so 1 7 சார் 7, 3 7 சார் 20 20. 20. அப்போ 30 ஆயிடுது. அப்ப x = 30. அப்போ இப்ப எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கேக்குறாங்க? லார்ஜஸ்ட் நம்பர் தானே கேக்குறாங்க. என்ன சொன்ன ஆர்டர்ல கடைசியா ஒரு நம்பர் தானே லார்ஜஸ்டா இருக்க முடியும். அப்போ இந்த 30 கூட 6 ஆட் பண்ணா 30 + 6 = 36. அப்ப ஆன்சர் இதுக்கு என்னன்னா 36. இந்த இந்த கொஸ்டினை இந்த மாடல் தான் போடணும். நீ எப்படி கேட்டாலும் அது போடலாம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இது கிளியரா? கிளியர் சார். ஓகே. இப்போ மேம், இதுல இன்னொரு விஷயம், இவ்வளவு வேலை பண்ணல, இதுல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஓகே சார். ஓகேங்களா? இங்க பாருங்க, அதாவது எப்படி வந்து இந்த சம்மு நீங்க இப்படிலாம் போடவே கூடாது. நான் சொல்ற கான்செப்ட்ல பார்த்த உடனே ஆன்சர் அடிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? இந்த சம் என்ன பண்ண அப்படின்னா, இது மாதிரி 7 கன்சிக்யூட்டிவ் சொல்றாங்களா, ஒண்ணு பாருங்க, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 1 2 3 அப்படின்னு ஒரு 3 நம்பர் எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பருடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவீங்க? 1 + 2 + 3 பை 3 நம்பர் இருக்கா, 3 ஈக்குவல் என்ன வரும்? 1 + 2 3, 3 + 3 6, 6/3 என்ன வரும்? 2 வருதுங்களா? அப்ப இது வந்து என்ன புரிஞ்சுக்கிச்சு? இப்ப நான் சொன்னதை எக்ஸாம் எழுத என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதான் முக்கியம். ஒண்ணுல பாருங்க, நான் இதை கன்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்கு 3 நம்பரு. இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி நான் 3 டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2 தானே கிடைக்குது. அப்ப என்ன இதுல இருந்து புரியுது? ரிலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். என்ன புரியுதுன்னா, ஒண்ணு இல்ல, இந்த 2 அப்படியே வருதுங்களா? ஓகே சார். சென்டர்ல இருக்கிற 2 அப்படியே வருதுங்களா? அப்ப என்ன ம். மீனிங் அப்படின்னா, அப்போ நம்ம ஆவரேஜுக்கு ஒரு இது இப்படிதான் வரும், நீ எப்படி போட்டாலும். அப்ப என்ன மீனிங்னாங்க, இங்க பாருங்களேன், இப்ப நம்ம ஆவரேஜ் 2 தானே மேம். அப்ப ஆவரேஜ் என்னது? எல்லாமே
அந்த சரி சமமா பிரிக்கிறது. கரெக்டுங்களா? இவன் எப்படி நடக்குன்னா, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்குன்னா, ரைட்டுங்களா? இந்த 3 இருக்குல்ல, 3 என்ன பண்ணுனா, ஒரு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா 1க்கு பாரோ பண்ணும். சரி, 1க்கு வந்து, ஆமா, 1க்கு கொடுக்கும், கடன் கொடுக்கும். கடன் கொடுத்துச்சுன்னா இந்த 1 2 ஆயிடுமா? இந்த 2 அப்படியே இருக்குமா? இந்த 3 வந்து 2 ஆயிடுமா? இப்ப 3 நம்பர் ஒரே மாதிரி ஆயிடுச்சா? அப்ப ஆவரேஜ் என்ன? 2 தானே. எஸ் சார். அதாவது ஆவரேஜ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கம்மியா இருக்கிறது கொடுத்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கும். அதுதான் ஆவரேஜ். ஓகேலா? இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போட போட பிராக்டிஸ் ஆகிட்டு பாருங்களேன். இங்க வாங்களேன். இப்போ 7 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கா? நான் இங்க போட்டேன், எத்தனை போட்டேன்? 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் போட்டேன். ரைட்டுங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பாத்துறோம், அப்புறமா சொல்றேன் நான். இப்போ இது வந்து 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 3 நம்பர்ஸ்னா ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கு. நான் சப்போஸ் இதுவே 1 2 3 4 இது மாதிரி ஈவன் நம்பர்ஸ் மொத்தம் 4 நம்பர் இருக்கு. இந்த மாதிரி எடுத்துப்போமே. இப்போ பாருங்களேன், இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பை 4. அப்ப என்ன வரும்? இங்க வந்து 10 வருதா? 10 பை 4. கட்டுங்களா? 10 பை 4. இப்போ 10 பை 4 அடிங்க பார்ப்போம், என்ன வரும்? 2 டைம்ஸ் 4 பாயிண்ட், ரைட்டுங்களா? 2 டைம்ஸ் 4 அப்புறம் 8 ஆயிடும். ரிமைனிங் 2 வருது. பாயிண்ட் வச்சா 20 ஆயிடும். அப்போ வந்து 2.5 வருமா? அப்போ இந்த மாதிரி 4 நம்பர் இருக்கும்போது என்ன வருது உங்களுக்கு? 2.5 வருது, பாயிண்ட்ல வருது. பட் இங்க என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. இப்போ என்ன சார் மீனிங் அப்படின்னா, இது மாதிரி வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர் வரும்போது ஆட் நம்பர் வந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, இது ஒன்று போயிடும், சென்டர் இருக்கிறது மட்டும் எடுத்துட்டா போதும். ஆனா இந்த மாதிரி 4 நம்பர் வந்துச்சுன்னா வச்சுங்களேன், இப்ப பாருங்க எப்படி சென்டர்ல எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கா? அப்ப 2 நம்பரோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். பாருங்க, 2 இருக்கு பிளஸ் 3 இருக்கா? பை எத்தனை நம்பர்? 2 தானே. இங்க எஸ். என்ன இருக்கா? 2. இப்ப 2 பிளஸ் 3 5ங்களா? 5 பை 2னா 2.5. 2.5. ஓகே. அப்ப இந்த வேல்யூ வந்துருச்சா? ஓகே. ஓகே சார். இது நாட் ஓன்லி 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ், இது 1000 நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதான் கான்செப்ட். ஓகே. புரியுதுங்களா? இப்ப சார் அப்போ வாங்க. இதை இப்படி சார். புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ சொல்லுங்க. கான்செகட்டிவ் நம்பர்ஸ் வருது அப்படின்னா அதோட மீடியன் தான் வந்து வெரி குட் மேம். ஆவரேஜ். அவ்வளவுதான். வெரி குட், வந்துட்டீங்க பாயிண்ட். எதை சொல்ல வந்தேன்? ஓகே. இங்க வாங்களேன், இப்ப பாருங்க, இங்க 7 நம்பர்ஸ் இருக்கலாம் மேம். 7 கன்சிடர் நம்பர் சொல்றேன். ஆவரேஜ் ஒண்ணு இல்ல பாருங்களேன். நான் வந்து 7னா ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தானே, ரைட்டுங்களா? இப்ப ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னா இந்த பக்கம் ஒரு 3 விட்டுறலாம், இந்த பக்கம் 3 விட்டுறலாம். அப்போ 4th நம்பர் தான் சென்டர்ல வரும், ரைட்டுங்களா? அப்ப அந்த 4th நம்பர் தான் என்னவா இருக்க முடியும்? ஆவரேஜா இருக்க முடியும். அப்ப பாருங்களேன், அப்ப இந்த ஆவரேஜ்னா இந்த நம்பர் வந்து 33ன்றது ஆப்வியஸா சென்ட்ரல் தானே வந்திருக்க முடியும், 4th நம்பரா. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்ப முன்னாடி ஒரு 3 நம்பர் வரணும், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் வரணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்க ஆவரேஜ்ன்றது இது சென்டர்ல வந்துடும், உங்களுக்கு தெரியுது. இப்ப கன்செப்ட் நம்பர் தானே. அப்ப 32க்கு முன்னாடி என்ன வரும்? 33க்கு முன்னாடி 32, 31, 30. இந்த பக்கம் என்ன வரும்? 34, 35, 36. இந்த ஆர்டர் தானே இருக்க முடியாங்க. அந்த கன்செப்ட் நம்பரு இந்த ஆர்டர் தான் அங்க அங்க வந்து வந்திருக்க முடியும். இப்ப நான் கொடுத்தது கான்செப்ட். இப்ப பாருங்க, இதுல பி லார்ஜஸ்ட் நம்பர் கேக்குறாங்களா? லார்ஜஸ்ட் நம்பர் இந்த நம்பரு. ஸ்மாலஸ்ட் நம்பர் கேக்குறாங்களா? இந்த நம்பரு. இவ்வளவுதான் மேம் விஷயம். இந்த இவ்வளவு வேலை பண்ணீங்களா? இதெல்லாம் தேவையே இல்லை. சும்மா உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் தேவையே இல்லை. நான் கொடுத்துருக்கிற வச்சு நீங்க போட்டுருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப கிளியரா இருக்குன்னா, இது ரொம்ப ஷார்ட் கட். இதெல்லாம் டைம் வளர்த்தவே கூடாது. பார்த்த உடனே போட்டு ஓடிடணும். ஓகேங்களா? காட் இட் ஓகே. புரிஞ்சிருச்சு சார். ஓகே மேம்? சார். கிளியரா மேம்? இந்த ஷார்ட் கட் ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை மேம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க நீ கவனிக்கணும், அவங்க ஆடு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்குறாங்களா, ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கணும். அதுதான். அதை நீங்க பார்த்துட்டு, இப்போ வந்து இங்க வந்து இந்த மாதிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க முழு நம்பர் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது சென்டர்ல போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஹாஃப், இந்த பக்கம் ஹாஃப். கான்செப்ட்னா ஆர்டர், ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த லெவல்ல போடுங்க. நீங்க இப்ப இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ஃபர்ஸ்ட் போட 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 உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா போட்டுடலாம். இந்த ஒரு சும்மா ரொம்ப சிம்பிளான மேட்ரு. அவங்க எத்தனை சமூகம் எத்தனை கூட, இப்போ உதாரணத்துக்கு வந்து ட்ரிபிள், இப்போ வந்து 1000, ஓகேங்களா? இப்போ ஒன்று இல்லை. இப்போ 1000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1001 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ விஷயம் இது ஆட் நம்பரா? கண்டிப்பா வந்து அப்போ எந்த நம்பர் இதுவா இருக்க முடியும்?
இந்த 500 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்க முடியுமா? இந்த பக்கம் ஒரு 500 போயிடும், இந்த பக்கம் 500 போயிடும். அப்போ சென்ட்ரல் இருக்கிறது வந்து 500 ஒன்றா இருக்கும். அப்போ அந்த 500 ஒன்று வருது இல்லை, இதுதான் வந்து என்ன நம்பராக இருக்க முடியும்? ஆவரேஜ் நம்பராக இருக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் வரும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, வரும். சப்போஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா, நீங்கள் நான் இப்படி இப்படி சொன்னல, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போக 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 ப்ராக்டிஸ் ஆகிடும். இது கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது கிளியர் இல்லைமா? நெக்ஸ்ட் போலாங்களா? சார் நெக்ஸ்ட் போலாம் சார். கிளியர் சார். ஓகே மேம். இப்போ பாருங்களேன், இது ஒரு சம். இது ஒன்று ரொம்ப ஈஸி தான் பாருங்களேன். இது பார்க்கறது தான் பெருசாக இருக்கும். இந்த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் PNQ, ரெண்டு பேருடைய சேர்த்து அவங்களோட ஆவரேஜ் இன்கம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் இன்கம் மந்த்லி இன்கம் ஆஃப் Qவுக்கும் ஆருக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து Pக்கும் ஆருக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்து சேர்த்து கொடுத்துட்டாங்க மேம். கொஸ்டின் கேட்குறாங்க, மந்த்லி இன்கம் ஆஃப் P. அவ்வளோதான் விஷயம். இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாருங்களேன், ஆவரேஜ் மந்த்லி இன்கம் PNQ கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆவரேஜ் என்ன, எப்படி எதனா P/Q ஆவரேஜ் தானே கொடுத்துருக்காங்க, பை 2 ஈக்குவல் டு 5050. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது என்ன வந்திருக்கு, Qக்கு ஆருக்கும் கொடுத்துருக்கா பாருங்க, Q plus R by 2 ஈக்குவல் எவ்வளவு? 6250. அடுத்து P என்ன பாருங்க, P plus R by 2ங்களா, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5200. இவ்வளவுதான் அவன் கொடுத்துருக்க டேட்டா. அவ்வளவுதான். ஆவரேஜ் போது நமக்கு ரெண்டு நம்பர் இருக்கு, அப்ப டிவைட் பை 2. 3 நம்பர் தான் டிவைட் பை 3, வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன கேட்கறாங்க? P உடைய இன்கம் கேட்கறாங்க, அப்ப P உடைய வேல்யூ வேணும். இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு கடை போட்டலாம். என்ன கொஞ்சம் சம்மு வந்து கால்குலேஷன் தான், அது ஈஸியாக போட்டலாம். பாருங்க பாருங்க, P+Q அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகுமா? இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, மைண்ட்லேயே முடிஞ்ச வரையும் போட்டுருங்க. ஓகேங்களா? 5000 டபுள் பண்ணா 10,000, 50,000 100. அப்போ பாருங்க 10,000 100 போடலாமா? இதெல்லாம் போட 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 ப்ராக்டிஸ் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சம்ம போடுறதை விட டைமிங் கூட போடுறது முக்கியம். அடுத்து பாருங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன், 6,000னா 12,000, இது 250னா ஒரு 500. அப்போ என்ன பண்ணுவேன் நான், Q plus R ஈக்குவல் டு 12,500. கரெக்ட் தானே? இவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இது எடுத்துக்கங்க. இங்க என்ன வருது, P plus R ஈக்குவல் டு 5,200 வருது, 10,400. இதெல்லாம் நீங்க போடணும் ஸ்பீட், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம இது மாதிரி எழுதிட்டோமா. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த இப்போ நான் சொல்ற பாயிண்ட் தான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் இதில். ஏன்னா அவங்க பர்டிகுலராக Pன்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்பவுமே இப்படி தான் சால்வ் பண்ணு, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மூணுமே ஆட் பண்ணுங்க. இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது மூணுமே ஆட், ஈக்குவேஷன் 1 இதெல்லாம் போட நான் சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இது மூணு ஆட் பண்ணுங்க. லெஃப்ட்ல என்ன இருக்கு பாருங்க, P plus Qவா, Q plus R, P plus R எல்லாம் பாருங்க. P 2 டைம்ஸ் வருதா, Q 2 டைம்ஸ் வருதா, R 2 டைம்ஸ் வருதா? அப்போ என்ன மீனிங்னா 2 டைம்ஸ் P plus Q plus Rன்னு போடலாமா? அதை தனித்தனியாக போட்டால் 2P plus 2Q plus 2Rன்னு போடுவீங்க. நான் மொத்தமாக 2 டைம்ஸ் P plus Q plus Rன்னு போட்டேன். ஓகே இதெல்லாம் சார். ஷார்ட் கட்டுக்காக. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு இப்படி வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போ ரைட்ல போய் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்க. 0 0 0னா இப்போ 0 வருது, இங்க 0 0னா 0 வருது, இங்க 4 இருக்கு, 5 இருக்கு, இங்க 1 இருக்கு, 10னா 10 தானே? 10க்கு 0, ரிமைனிங் 1. அப்போ இங்க 3 வருது, இங்க என்ன வருது, இங்க 3 வருது. அப்போ 33,000 வருது. கரெக்டா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ இது என்ன பண்ண போறோம் நம்ம, இப்போ நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, இந்த 2 இருக்குல்ல, இது கூட மல்டிபிள் தானே பண்ணிட்டு இருக்கு, ஈக்குவல் டிவைட் ஆகுமா? பாருங்க, P plus Q plus R ஈக்குவல் டு அது மட்டும் டிவைட் ஆகும். அப்போ 33,000 by 2 அடிச்சு போனுங்க. 1 2 சார் 2, ரிமைனிங் 1 13 ஆகும். 6 2 சார் 12, ரிமைனிங் 1 5 ஆகும். அப்போ இது அவ்வளவுதான். அப்போ என்ன அர்த்தம்னா P plus Q plus R உடைய வேல்யூ 16,500. இது கிளியரா? இப்போ ஒண்ணுமே இல்லை, அவங்க நான் வந்திருக்கேன், இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன கேட்கறாங்க, P தானே கேட்கறாங்க. இப்போ பாருங்களேன், P plus Q plus R ஈக்குவல் டு 16,500. அப்போ நம்ம P தானே கேட்கறாங்க. அப்போ பாருங்களேன், இந்த Q plus Rக்கு நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்கா, கரெக்டுங்களா? அப்போ P plus Q plus Rக்கு பதிலா அந்த வேலையை தூக்கிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணனா இது என்ன மாறும், P plus 12,500 மாறுமா, ஈக்குவல் டு 16,500. இப்போ நான் P தானே வேணும்,
அடுத்த பக்கம் கொண்டு போங்க. 16,500 மைனஸ் 12,500 ஈக்குவல் டு 4,000. ஆன்சர் இருக்கா பாருங்க மேம். இது ஒரு மாடல். இந்த மாடலுக்கு வேற எந்த மாடலும் கிடையாது. இது ஒரு மாடல் தான் போடும் தெரிஞ்சுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். கடகடன்னு போட்டு போயிடலாம். என்ன பண்ண இது மாதிரி இந்த மாதிரி பி பை கியூ பிளஸ் 2/2 போட்டிங்களா? இது பி பை கியூ கண்டுபிடிச்சிருங்க, கியூ பிளஸ் ஆர் கண்டுபிடிச்சிருங்க, பி பிளஸ் ஆர் கண்டுபிடிச்சிருங்க. இதை மூணையும் ஆட் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வரும். 2 டைம்ஸ் வரதால இதை டிவைட் பண்ணீங்க, இது கிடைச்சிடும். கடைசியா இங்க ரிலேஷன் பாருங்க. இப்ப பி கேட்டதால இந்த கியூ பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து இப்ப எனக்கு வேற ஆர் கேட்டிருக்கான்னு வச்சுங்களேன், ஆர் இல்லாதது எது? அப்போ நான் இது யூஸ் பண்ணிப்பேன். பி பிளஸ்க்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். இது கிளியரா? சார் கிளியர் சார். ஓகே, மற்றவங்களுக்கு ஓகே தானுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஆ சரி பாருங்களேன். இது ஒரு சம் ஆல்ரெடி பாருங்க. நம்ம வந்து பிரைம் நம்பர்ஸ் இங்கே மாடா கேட்பாங்க அப்படின்னா இங்கே தான் கேட்பாங்க. இன்னும் 2 சம் தான் முடிச்சிடலாம். சரி, பிரைம் நம்பர் இங்கேயும் கேட்பாங்கன்னா இங்கே தான் கேட்பாங்க. பாருங்களேன், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஆவரேஜஸ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50 வந்து இந்த வேல்யூவான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கண்ணு தான் பிடிக்கணும். இப்போ உங்ககிட்ட கேள்வி, யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். இப்போ ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. இப்போ 30 இருந்து 50, பிட்வீன் 30 and 50 அதுக்குள்ள பிரைம் நம்பர்ஸுக்கு ஆவரேஜ் எடுக்க சொல்றாங்க. இப்போ 30க்கு 50க்கு இன்பிட் எல்லாம் என்னென்ன ஆவரேஜ் நம்பர் இருக்கு? சரி, பிரைம் நம்பருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 30க்கு அடுத்தது என்ன பிரைம் நம்பர் வரும் பக்கத்துல? 37 சார். 37ஆ? ஓகே, அதுக்கு முன்னாடி எதுவுமே வராதுங்களா? 31 வரும் சார். ஓகே, வெரி குட். 31 வருங்களா? 31 வரும். அதுக்கு அடுத்து 37 தான் வருமா? 37 தான் வரும். கரெக்டா? ஏன்னா இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிருங்க, ஈவன் நம்பர்லாம் விட்டுருங்க மேம். நம்ம ஆட் நம்பர் பத்தி மட்டும் யோசிப்போம். ஏன்னா ஈவன் நம்பர் 2 தவிர மற்ற எல்லாமே காம்போசிட் நம்பர் சொல்லிட்டோம். பிற நம்பர் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ 31 எடுத்துப்போம். 31 வந்து ஒன்றும் எதுலையும் டிவைட் ஆகாது. அப்போ 31 வரும். 33 அடுத்த ஆட் நம்பர். 33 கண்டிப்பா 3 டேபிள் போகும், 11 டேபிள் போகும், வராது. 35 கண்டிப்பா 5 டேபிள் போகும். அதுக்கடுத்து 37 தான் இருக்கு. அதுக்கடுத்த நம்பருக்கு 39 இருக்கு. 39 ஆபியஸா 3 டேபிள் போகும். அப்போ அதுவும் வராது. முடிஞ்சு போச்சுங்களா? இப்படிதான் நம்ம யோசிக்கணும். சரி, அப்ப 30ஸ்ல போட்டீங்க. 40ஸ்ல சொல்லுங்க. 40ல என்ன வரும்? 41 சார். ஓகே, வெரி குட். அடுத்தது மேம் 47. 43 வரும். 43 சார். ஆர்டரா சொல்லுங்க. 43. 41 செக் பண்ணீங்களா மேம்? அடுத்து 43 வருமா வராதுன்னு யோசிங்க. 43 வரும். கரெக்டா? 43 வரும் சார். 45 வராது. 5 வராது. வராது. 47 47 வரும். வரும் சார். வரும். 49 வரும் சார். 49 எப்படி வரும்? 7 டேபிள் வராது போகல. சார். 49 வராது, 7 டேபிள் போகும். ஓகேங்களா? அப்போ அவ்வளவுதான் பாருங்க. அப்போ 30ஸ்ல இருந்து 50ஸ்க்குள்ள நமக்கு எத்தனை வருது? 5 நம்பர் தான் வருது. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை என்ன போட்டு சொல்லுங்க? 5 சார். என்னது? 5. 5. கரெக்டா? ஏன்னாங்க நம்ம ஆவரேஜ் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அவ்வளவுதான். பாருங்களேன், இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் பாருங்க. என்ன ஆன்சர் வருது பார்க்கலாங்க. பாருங்க என்ன வருது பாருங்க. 7 + 3 10, 11, 12, 12 + 9 19. ஓகேங்களா? ரிமைனிங் வந்து 19 தானே? ஓகே, 19. ரிமைனிங் ஒன்றுனா 4 + 4 8, 12, 15, 18 ஆல்ரெடி ஒன்று இருக்கு. அப்போ 19. ஓகேங்களா? 199/5 5. இதுதான் கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, நம்ம நார்மலாக போடுவோம். 199/5 என்ன வரும்? 3 5s 15. ரிமைனிங் 4ங்களா? 9 கீழே என்ன வருதா? என்ன வரும்? 9 வருமா? ம் 9 5s 45ங்களா? 35 பேலன்ஸ் 3 ரிமைனிங் பேலன்ஸ் 4. 4. இப்போ அப்போ பாயிண்ட் வச்சுக்கலாமா? பாயிண்ட் வச்சுட்டு இது 40 ஆயிடுமா? 40. 8 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 39.8. ஆன்சர் கரெக்டா? தப்பு சார். ஓகேங்களா? நல்லா பாருங்க. சார் ஆன்சர் அவங்க வந்து 38.9 கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, எங்க ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்களா? உண்மையாகவே நானும் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஆன்சர் கரெக்ட் தானே, உண்மையாலுமே நான் இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் கரெக்ட் தானே எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா தப்புன்னு வருது. என்னடா தப்புன்னு பார்த்தா அவன் 38.9 கொடுத்துருக்கான். நமக்கு ஆன்சர் பாருங்க 39.8 வருது. 9.8. இதெல்லாம் உண்மையாக சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்க? பார்த்த உடனே ஆன்சர் கரெக்ட் பாத்தீங்களா?
டக்குன்னு புரியுதுங்களா? பார்க்கும்போது இப்படி தெரிஞ்சிச்சு. அதான் அதான் சொல்லல, நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். நானு என்ன ஆன்சர் கரெக்டா லூஸ் மாதிரி போட்டிருக்கான்னு நினைச்சிட்டு திரும்ப பார்க்கறேன், டேய் 39.8 சரி சரி அப்படின்னா. உண்மையாக நானுமே என்கவுண்டர் பண்ண பாத்துங்க. இத்தனைக்கும் எனக்கு மேக்ஸ் பேக்ரவுண்ட்லாம் இருந்துமே எனக்குமே கன்ஃபியூஸ் ஆச்சு. எல்லாருமே ஹியூமன் பீயிங், எல்லாருக்கும் வரும். அப்போ போட்டுறது மட்டும் முக்கியம் இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு கவனமா அங்க யோசிக்காம விட்டுறக்கூடாது. இதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட். இதுதான் ஓகேங்களா? மற்ற சம்மெல்லாம் நீங்க போட்டுருவீங்க, ஆனா கடைசி ஆன்சர் போடும்போது கரெக்டாக தான் நினைச்ச கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா மேம்? சரி ஓகே, அப்போ இது தப்பு விட்டுருங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களா மேம். த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர் இஸ் 150 கேட்குறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ்னா, அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா எங்கிருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும் சார். ஓகே, அப்போ ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து 15 வரலையும். கரெக்டுங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை வரும்? 50 நம்பர்ஸா? அப்போ 15 ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க மேம். இவ்வளோதான் விஷயம். இப்போ ஆட் பண்ணலாமா? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 15 அப்படிலாம் போட்டு அப்புறம் வர ஆன்சர் 15 போட்டு போடலாமா? இல்லை ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா? ஏதாவது ஷார்ட்கட் சொல்லித்தாங்க சார். ஷார்ட்கட் சொல்லி தரவா? சரி ஓகே, வெரி குட் மேம். மேம் ஒன்றும் இல்லை மேம், இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நான் சொல்லி கொடுக்குற ஃபார்முலா 10th நீங்கள் படிச்சது. இப்போ பாருங்க, எல்லாமே 10th படிக்காம யாரும் வெளியில வரல. அதனால மேக்ஸ் யாரும் சம்மந்தம் சொல்லவே கூடாது. கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப சிம்பிள். இப்போ 1 + 2 + 3 இது போயிட்டே இருக்கு ஓகேங்களா? இப்போ என்னன்றது எந்த வேலைன்னு எடுத்துட்டு போட்டோம். இப்போ நாங்கள் 15 கொடுத்தாங்க, இது நம்ம 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், ஈவன் 100, 1000 எனிதிங். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை மேம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதோட சம்மு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுனா n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை. அப்போ எப்படின்னா, இப்போ நான் சிம்பிளா சொல்றேன்னா, இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எப்படி ஒர்க் ஆகும் சொல்லுவோம். நம்ம 1ல இருந்து 5 வரலாம் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 + 4 + 5 ரைட்டுங்களா? இது நம்ம வந்து சின்ன நம்பரா இருக்கு, ஆட் பண்ணுங்க. இது 3 6 10 15, ஆன்சர் 15. கரெக்டுங்களா? இப்படி நம்ம ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? எண்ணுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? கடைசி நம்பர் என்ன? 5ங்களா? அப்ப எண்ணுக்கு பதிலா 5, 5 + 1 6 ஆயிடுமா? 6. இன்ட்டு 6/2. இப்போ 6 2 கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 3 2s are 6. ரிமைனிங் என்ன இருக்கு? 5 × 3 15. இது வந்துருச்சா? ஓகே சார். இப்போ நான் சொன்ன மாடல் தான் மேம். இப்போ நீங்க கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 15 ஆவரேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 15 என்னது? n இன்ட்டு n + 1/2 போட்டா மொத்த வேலை கிடைச்சிடும். அது வந்து அந்த வேலை வந்து 15 டிவைட் பண்ணா போதுமா? ஆமா சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மொத்த விலை கண்டுபிடிப்போம். மொத்த விலை என்னது? என்னன்னா 15. 15 இன்ட்டு 16/2. 1 2s are 2, 8 2s are 16, 15 8s are 120. ஓகேங்களா? 15 8s are 120 தானே? ஆமா 120. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இது இந்த 120 வச்சு நம்ம போடக்கூடாது. நம்ம என்ன கேட்கறாங்க? ஆவரேஜ் தானே கேட்கறாங்க. ம். இது வந்து சம்மு 1ல இருந்து 15 வரலையும் ஆட் பண்ணா நம்ம 120 கிடைக்குன்றது அது மொத்த வேல்யூ. நம்ம ஆவரேஜ் கேட்கறதால என்ன பண்ண டிவைடட் பை 15. அவ்வளவுதான் மேம். வெரி குட். இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள் அடிச்சா 3 டைம்ஸ், 5 டேபிள் அடிச்சா 2 5s are 10. அப்போ ரிமைனிங் வந்து 2 வரும், 20 வரும், 4 5s are 20. திரும்ப பாருங்க, 1 3s are 3, 8 3s are 24. கிடைக்குதுண்ணே 8 3 24. ஓகே, 8 3s are. அப்போ இதனுடைய ஆவரேஜ் என்ன வருது? 8 தான் வருது. ஆனா என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? 150 கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா மேம்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அது தப்பு தானே? ஆமா சார். அப்ப ஆன்சர் ரெண்டுமே தப்பா? பாருங்க, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். புரிஞ்சு வச்சுங்களா மேம்? இந்த கொஸ்டின் பொறுத்தவரை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது மாதிரி சும்மாலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அழகா n × n + 1/2. ஓகேங்களா? இந்த இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்லிடுறேன் நான். சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, நான் முடிச்சு விட்டுறேன். ஒன்றும் டைம் இல்லை, ஒரு பரவாயில்ல. வரதே 10 நிமிஷம் சொல்லிட்டு தான் வரீங்க, நான் முடிச்சு விட்றேன் இருங்க. ஓகே, இப்போ பாருங்களேன் மேம். இது இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபேக்ட் மேம். இது காஸ்ன்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தாரு. அவர் வந்து ஸ்கூல் படிச்சிருந்திருக்காரு. 10th நினைக்கிறேன் ஸ்கூல் படிச்சிருந்திருக்காரு.
ஸ்கூல் படிச்சுட்டு பசங்க சின்ன பசங்க சத்தம் போட்டுட்டே இருப்பாங்கல்ல, கத்திட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டே இருக்கும்போது டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, டே இங்க வா எல்லாரும் வந்து இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பசங்களுடைய சவுண்ட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன், டே 1ல இருந்து ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுனா 100 வரலையும் ஆட் பண்ணி சொல்லுங்கறான்ட்டாங்க. என்னது 1ல இருந்து 100 வரலையும். அப்ப நம்ம பசங்க வந்து 1 + 2 3 3 + 3 போட்டு சின்ன பசங்க தானே ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்துட்டு எது ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க அந்த டீச்சர்ஸ். அந்த டீச்சர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லா பசங்களும் இருக்காங்க அவருக்கு சொல்லி ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஆன்சர் சொல்லிட்டாராம் காசுன்றவர். அந்த டீச்சருக்கே ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது இவர் 100 வரலையும் ஆட் பண்ண சொல்லி சொன்னா இந்த பையன் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டானே அப்படி சொல்லி கூப்பிட்டு கேட்டப்போ அவர் சொன்னாராம், ஒண்ணு இல்ல மேம், இப்ப இருக்குல்ல இந்த ஃபார்முலா வந்து அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். மொத்தம் இதுல எத்தனை நம்பர் வரும்? 100 நம்பர்ஸ் வருமா? ம். ஓகேங்களா? இதுல 100 நம்பர்ஸ் வருமா? பாருங்களா மேம், இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 இன்ட்டு இந்த 100 ஆட் பண்ணா என்ன வரும்? 101 வருமா? அதே மாதிரி இந்த 2க்கும் இங்க 99 இருக்கும் முன்னாடி, அது ரெண்டே ஆட் பண்ணா 101 தானே வரும். அப்ப என்ன கான்செப்ட்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ண உங்களுக்கு 101 வரும். எத்தனை முறை அந்த 101 வரும் சொல்லுங்க பாப்போம். 100 டைம்ஸ் வரும் சார். 100 டைம்ஸ் எப்படி வரும்? 15 டைம்ஸ் சார். 50 டைம்ஸ் தானே வரும். லாஜிக் புரியுதாமா? ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு நம்ம சேர்த்துறோம்ல. அப்போ சரிங்க சார். 101 வந்து எத்தனை டைம் வருது? 50 டைம்ஸ் வருதா? ஓகேங்களா? இவ்வளவுதான். இது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5050. அப்போ 5015 வரும். இப்படிதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. சாரி, இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, நமக்கு n × n + 1 தானே. n வந்து 100 n + 1 101 ரைட்டுங்களா? பை 2. இப்ப பாருங்க, இந்த 2வையும் இந்த 100 டிவைட் பண்ண 50 ஆயிடுச்சா? நான் இதானே டைரக்டா பண்ணோம். 50 × 101 இவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப இப்போ இங்க ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. மேக்ஸ் உடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா நம்முடைய ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றது. நம்ம ரியல் லைஃப்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கு அப்படின்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்றது தான் மேக்ஸ் உடைய அப்ஜெக்டிவ்ன்றத இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க வந்து கத்துக்கணும். ஓகேங்களா? சரிங்க சார். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா மேம்? ஓகே ஓகே சார். மேம், தேங்க்யூ. சரி, இப்போ மஸ்ட் கடைசி கொஸ்டின் மட்டும் பார்த்துறோம். ஒரு ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். இது ஒண்ணும் இல்லை மேம். இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? A batsman scored 98 runs in his 17th match. ஒரு 17th மேட்ச்ல அவர் 98 ரன் அடிச்சிட்டாரு. as a result அது அடிச்சதால அவருடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் பெர் மேட்ச் இன்க்ரீஸ்ட் பை 2.5. அவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வாட் வாஸ் ஹிஸ் ஆவரேஜ் பிஃபோர் பிளேயிங் 17th மேட்ச்? அப்போ 17th மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்களா? மேம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அவரு ஆல்ரெடி 16 மேட்ச் ஆடி இருக்காரு. ஓகேங்களா? இப்போ வந்து 17th மேட்ச் இப்போ அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 98 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு ரன் அடிச்சாலும் தெரியாது. அப்ப தெரியாத ரன்ன நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமா? எவ்வளவு தெரியாத ரன் எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ இப்ப இதுதான் கான்டெக்ட். இப்ப பாருங்க, இப்ப அவன் 98 ரன் அடிச்சதால அந்த ஆவரேஜ் என்னவா மாறுதா? 2.5 மாறுதா? அப்ப இந்த எக்ஸ் என்னவா மாறுது? எக்ஸ் பிளஸ் 2.5 மாறுதா? இதுதான் கண்டிஷன். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு சும்மா சர்ச் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுதா பாருங்க. என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 16 மேட்ச் ஆடினாங்க. அந்த 16 மேட்ச்ல நம்ம ஒரு எக்ஸ் ஆவரேஜ்னு வச்சுட்டோம்னா அப்ப 16 x இவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்களா? 16 மேட்சுக்கு 16 அந்த எக்ஸ் போட்டோம்னா இவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்க. இது கூட பிளஸ் இப்ப 17th மேட்ச் இருக்குல்ல, எவ்வளவு ரன் அடிக்கிறாங்க? 98 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ 16 மேட்சுக்கு 16 x அது என்னன்னு தெரியாது. அப்ப எக்ஸ்னு வச்சுக்கிட்ட கூட 17th மேட்ச்ல 98 ரன் அடிச்சிட்டாங்க. இப்படி இதான். அப்போ அவருடைய ஒட்டுமொத்த ஸ்கோர் வந்து இப்படி வந்து நிக்குது. இப்ப பாருங்களேன், இதனால என்ன நடந்திருக்கு? ஒரே நிமிஷம், வாய்ஸ் யாரதோ இது கொஞ்சம் மைக் கொஞ்சம் மியூட் பண்றேன். முடிச்சிட்டேன் நான் 2 மினிட்ஸ்.
பாருங்க. அப்போ 16x பிளஸ் 98, அதாவது 16 மேட்ச்ல ஒரு 16 இன்ட்டு எக்ஸ் இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு. 17th மேட்ச்ல 98 அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடிச்சதால என்ன நடக்கு அப்படின்னா அவருடைய ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சான் 2.5 இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்களா? அப்போ இது வந்து 16 பிளஸ் 1 17 மேட்சா? அப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆவரேஜ் லேட்டஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா அந்த 17 மேட்சுக்கு சேர்த்தானே கண்டுபிடிக்கணும். லேட்டஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சுன்னா மொத்தம் 17 மேட்ச் ஆடிட்டாரு. அப்ப எல்லாம் சேர்த்தானே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, இது ஈக்குவல் டு 17 மேட்ச். 17 மேட்சோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா நம்ம 16 மேட்சுக்கு எக்ஸ், 17 மேட்சுக்கு கூட தான் 2.5 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சே. அப்போ எக்ஸ் பிளஸ் 2.5 இவ்வளவுதான் இதோட கான்செப்ட். என்ன புரியுதுன்னா ஃபர்ஸ்ட் 16 மேட்சுக்கு வந்து அவர் 16x ரன் அடிச்சிட்டாரு. 17th மேட்ச்ல 90 ரன் அடிச்சாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருடைய 17 மேட்சுக்கு ஒட்டுமொத்த ஸ்கோரு ஆவரேஜ் வந்து என்ன ஆயிடுச்சான் 2.5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அப்ப எக்ஸா இருந்ததுன்னா மாறிடுச்சு, எக்ஸ் பிளஸ் 2.5 மாறிடுச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை வச்சுட்டீங்கன்னா என்ன சார் பண்ண ஒண்ணும் இல்லை. பாருங்க, 16x அப்படியே வச்சுக்கலாமா, பிளஸ் 98 அப்படியே வச்சுக்கலாமா, ஈக்குவல் டு இங்க பாருங்க 17 இன்ட்டு எக்ஸ் 17x பிளஸ் 17 இன்ட்டு 2.5 போடுங்க பார்ப்போம். 25 இன்ட்டு 17 என்ன வரும்? டூ இந்த முடிச்சிட்டோம். 5 2 ரிமைனிங் 1 3 3. அப்போ 332.5 வருது. என்னது 332.5. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன் மேம், இந்த ஈக்குவேஷன் இந்த 17 இருக்கு 16 இருக்கு. நான் 16 சின்ன நம்பர்ல இது அந்த மாதிரி கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும்? ஓ சாரி, என்னது 17 இன்ட்டு 2.25 சாரி தப்பா போட்டேன் மேம், ஒரே ஒரு நிமிஷம். அதாவது 25 இன்ட்டு 17 75 சார். நான் 225 நினைச்சேன், சாரி மேம். இப்போ என்ன வருது? 5 2 ரிமைனிங் 1 4. அப்போ 42.5 வருது. ஓகேங்களா? சாரி, இங்க வந்து 42.5 வருது. ம் ஓகே, பாருங்க. இப்போ சிம்பிளி பண்ணுங்க. இது 16 சின்ன நம்பரா, நான் இந்த பக்கம் ஈக்குவல், அப்போ 17x இங்கே வச்சுக்கிறேன். இந்த 16 இந்த பக்கம் கொண்டோம்னா -16 ஆயிடுது. 16x இது இந்த சின்ன நம்பரா இருக்கு, இது அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ 98 அங்கேயே இருக்கு, -42.5. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 17ல 16 போச்சுன்னா 1x இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. 98ல இருந்து 42.5 நம்ம வந்து என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். 10ல 5 போச்சுன்னா 5, இங்க 7 இருக்கும், 7ல 2 போச்சுன்னா 5, இங்க என்ன இருக்கும் 9 இருக்கும், 9ல 5 போச்சுன்னா 5. அப்ப 55.5. அப்போ x ஈக்குவல் டு 55.5. என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் பிஃபோர் பிளேயிங் 17th மேட்ச். அப்ப என்ன அது, இந்த 16th மேட்ச் ஆடினப்ப ஒரு ஆவரேஜ் எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் போட்டா இந்த மாதிரி எக்ஸ் முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல அதாவது ஆஃப்டர் 17th மேட்ச்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் மொத்தமா அப்படி கேட்டிருந்தாங்களா, இங்க வர வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ கூட 2.5 என்ன பண்ணீங்கன்னு ஆட் பண்ணி அப்படி கேட்டா கொஸ்டின் வந்து எப்படி வேணா கேட்கலாம். இதே மாதிரி கேட்பான்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? 0 ரிமைனிங் 1 என்ன வரும்? 8 58. அப்போ 58 வந்திருக்கும். 16th மேட்ச் வரலையும் ஆவரேஜ் வந்து 55.5. சப்போஸ் 17th மேட்ச் கேட்டிருந்தாங்களா சேர்த்து நீ என்ன பண்ணலாம், இந்த 58 போட்டுக்கணும். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் கிளியரா? கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க யோசிக்க யோசிக்க போட போட வந்துடும். இந்த இந்த மைண்ட் கால்குலேஷன் வந்து போக போக நடக்கும். இது ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியரா? ஓகே சார். மேம் எல்லாருக்கும் ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு. அந்த லீவ்ல வந்து இதுவரை நடத்தின கிளாஸஸ்லாம் ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? கோத்ரூ பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே நம்ம ஆரம்பிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்லி 3 days தான் இனிமேல் மேக்ஸ் பிளான் பண்றோம். மற்ற சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண வேண்டி இருக்கிறதால அது வாரத்துக்கு 2 கிளாஸ் அது போலான்னு ஐடியா இருக்கு. அப்ப நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து மண்டே டியூஸ்டே 2 நாள் மேக்ஸ், ஏன்னா தொடர்ந்து இருக்குன்னு. அடுத்து 2 நாள் வந்து மற்ற சப்ஜெக்ட், திரும்ப ஃப்ரைடே நான் மேக்ஸ் ஆரம்பிச்சிருவேன். அப்போ நம்ம வந்து ஃப்ரைடேனா அந்த அந்த நமக்கு ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள்ல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து டைம் கொடுப்போம், அதுக்குள்ள நீ மேக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே சப்ஜெக்ட் எடுத்தால் போர் அடிக்கும், என்னதான் மேக்ஸாக இருந்தாலும். சரிங்களா? ஸோ இதான் பிளானு. ஓகே, டைம் உங்களுடைய பேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. டைம் ஆயிடுச்சு. ஹேவ் எ நைஸ் டே. பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச்.